சதா சிவ சாம்ப சிவா. ஹர நம பார்வதிபதயே ஹர ஹர மகாதேவா. சத்குரு சுவாமினஹ ஜெய். ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய். முத்துக்குமரன் சீரியஸில் பிருந்துவுடைய அனுகிரகத்தினால இன்றைக்கி சுவாமிநாதன பரிபாலிதோகம் என்ற கிருத்தியினுடைய வியாக்கியானத்தில் குமார சம்பவ சரித்திரங்கள் போன முத்துக்குமரனில் கேட்டோம். முருகப்பெருமான் எப்படி அவதாரம் பண்ணுறார் அப்படிங்கிற விஷயத்தை, பல புராணங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை சங்கிரகப்படுத்தி ஒரு காவியமாக சம்ஸ்கிருத ஒரு புலமை பெற்ற ஒரு பெரிய கவி, அம்பாளுடைய பூர்ண அனுகிரகம் கிடைச்ச ஒரு கவி காளிதாசன் எழுதுகிறார். ஆரம்பத்திலேருந்து ஒரு 8 சர்க்கங்கள் காளிதாசனுடைய இந்த காவியமானது மகா காவியம் என்று கொண்டாடப்படுறது. அதில் முருகப்பெருமானுடைய அவதாரத்தை அதில் சொல்லலைனாலும் குமார சம்பவம் முருகப்பெருமானுடைய அவதாரத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டு ஆரம்பித்தார். அது பல காரணங்கள்னாலே 8 சர்க்கத்தோடு அவருடைய வாக்குலேருந்து பூர்த்தியாகி அதற்கப்புறம் பின்னாடி வந்த கவிகள் அதை 16-17 சர்க்கமாக முடிச்சிருக்கா. இப்படியெல்லாம் நிறைய அதில் விஷயங்கள் இருக்குது, சர்ச்சைக்குரிய விஷயங்கள். அதெல்லாம் காளிதாசனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு சரித்திரம் உண்டு. 8 சர்க்கத்துக்கு மேலே அவரால் குமார சம்பவத்தை சொல்ல முடியாமல் பார்வதியே தடுத்துட்டா அப்படின்னு. அதற்கு காரணம் 8வது சர்க்கத்தில் சிவபார்வதியுடைய சங்கமத்தெல்லாம் சொல்கிறார், வர்ணிக்கிறார். அதனால் இப்போ அம்பாள் கோபம் அடைஞ்சு இனிமேல் உனக்கு இந்த குமார சம்பவத்தை சொல்வதற்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி பண்ணா அப்படிங்கிறலாம் நிறைய சர்ச்சைகளுக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் போனாலும் அந்த குமார சம்பவ காவியமானது ரொம்ப ரகுவம்சத்தை காட்டிலும் ரொம்ப வசத்தியான ஒரு காவியம். அந்த 8 சர்க்கத்தில் அப்படியே காளிதாசன் தன்னுடைய லலிதமான பதங்கள்னாலே புலமையை முழுக்க கொட்டியிருக்கார். அவ்வளோ விஷயங்கள், ஒரு சர்க்கமும் அப்படியே ஒரு ஸ்லோகமும் மணிமணியாக ஒரு ரத்தனம் போல் இதை அமைச்சு கொடுத்துருக்கார். அப்பேற்பட்ட குமார சம்பவ சரித்திரத்தில் நம்ம விசேஷமாக 3வது சர்க்கத்தில் தான் காமதகனம், மன்மதனை எரிக்கக்கூடிய சரித்திரம் அதெல்லாம் இருக்குது. 4வது சர்க்கத்தில் ரதி விலாபம், ரதி வந்து புலம்புறாள். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். அப்பேற்பட்ட இந்த குமார முருகனுடைய உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் வர்ணிச்சிருக்கக்கூடிய ஒரு கிரந்தம். அதற்கு மூலமாக தீக்ஷிதர், முத்துசாமி தீக்ஷிதர் தன்னுடைய கிருதியில் ஒரு அறவரி காவரி ஒரு பதத்தில் சுட்டி காட்டியிருக்கார். அப்படி சுட்டி காட்டின விஷயம் தாத்பரியம் என்ன என்பதை தான் பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து பிருந்தம்மா இன்றைக்கி எவ்வளோ முடிகிறதோ சரீர சுவாஸ்தியத்தை அனுசரித்து நாம் அனுபவிப்பதற்காக இங்கே வந்திருக்கா. அவளுக்கு லதா மாலை போட்டு மரியாதை பண்ணும்படியாக கேட்டுக்கிறது. தொடர்ந்து குமார சம்பவம் கேட்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸ்ரீ பிருந்து குருதேவா. முருகன் ரொம்ப டைம் எடுத்துக்கிறான் பிறக்க. மேபி அந்த வாமதேவ பார்வதி சுகுமார, வாமதேவ பார்வதி சுகுமார, வாமதேவ பார்வதி சுகுமார. அந்த இடத்துலையே கொஞ்சம் விஸ்தாரமாக பாடுவாள் அந்த கீர்த்தனையில். அதனாலேயோ என்னமோ அவனோட நிதானமாகவே என்னோட பிறப்பை, ஏன்னா முருகன் பிறந்தது அதுக்கப்புறம் இருக்கிற கதைகள்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முருகன் பிறக்கிறதுக்கு அவள் அப்பா அம்மா லிட்டரலி தபஸ் பண்ணினான். தவம் இருந்து பெத்தாள்னு நம்ம சொல்லுவோமோ இல்லையோ, அது சிவன் பார்வதி விஷயத்தில் ரொம்பவே உண்மை. ரொம்ப கடினமான தபஸ் பண்ணியிருக்கா சிவனும் பார்வதியும்.
சிவன் தபஸ் பண்ணும்போது நம்ம போன இதில் பார்த்தோம், பார்வதி வரா சுஷ்ரூஷைக்கு, தேவர்கள் காமதேவன் அனுப்புகிறா, அப்போ தானே குமார சம்பவம் ஏற்படும். ஆனால் அவங்களுக்கு நினச்ச ரிசல்ட்டு கிடைக்கல. திங்ஸ் were நாட் ஸோ ஈஸி. சுவாமி நெற்றிக்கண் திறந்து காமதேவன் எரிக்கப்படுறான். சுவாமி மறைஞ்சு போய்ட்றா அடுத்த நிமிஷமே. பார்வதிக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியல. வேதனை ஒரு பக்கம், அவள் அப்பா கூட்டின்னு போய்ட்றா ஹிமாலயத்துக்கு, ஹிமாவானோட பேலஸ்க்கு கூட்டின்னு போய்ட்றார். அங்கே போயிட்டு சங்கல்பம் எடுக்கிறான், யோசித்து பார்க்குறா. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஷீ தாட் சரி நம்ம சுஷ்ரூஷை பண்ணி நம்மளோட அழகுனாலே நம்மளுக்கு சுவாமி கிடைப்பார் அப்படிலாம் கொஞ்சம் ஒரு பர்சன்ட் மனசில் இருந்திருக்கு. அது இல்லைன்னப்போ ஷீ டிசைடட் சரி நம்ம தபஸ் பண்ணுவோன்ட்டு. இதுக்கு முன்னாடி சிவன் தபஸ் பண்ணினார், எப்படி கட்டோரமாக பண்ணினாருங்கிறது பார்த்தோம். இனிமேல் பண்ணுறதும் அம்பாளோட தபஸ் சிவன் பண்ணின தபஸை காட்டிலும் ஜாஸ்தியாக இருக்கும். காளிதாசனோட வர்ணனையெல்லாம் பார்த்தா அவளுக்கு அப்படி தபஸ் ரொம்ப பண்ணணும்னு அவசியமே இல்லை. சங்கல்ப மாத்திரத்திலேயே அவளால் முருகனை சிருஷ்டி பண்ண முடியும். இருந்தாலும் அந்த தபஸோட அந்த மகிமை, தபஸோட வேல்யூ, மகான்களும் சரி தெய்வங்களும் சரி ஏதாவது ஒரு விஷயம் அவள் பண்ணுறான்னா அது அவளுக்காகவே பண்ணிக்க மாட்டாள், லோகானுகிரகத்துக்காக. இப்போ நம்ம அந்த கதை பிரகாரம் பார்வதி சிவனை அடையிறதுக்காக தபஸ் பண்ணினாங்கிறது கதை. இதில் உள்ள அர்த்தம் என்னன்னா, 2 பேரும் லோகானுகிரகத்துக்காக பண்ணியிருக்காத. முருகன் பிறக்கணும், தாரகாசுரன் அதர்மம் எல்லாம் அழியணும், தட் இஸ் தி அல்டிமேட் பர்பஸ். ஸோ அவ்வளோ பெரிய பர்பஸ் இருக்கும்போது அவ்வளோ தூரம் எஃபர்ட், அவ்வளோ தூரம் தபஸ் இவா பண்ணி முருகனை உருவாக்கினான். அம்பாள் தபஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறான். தாயாக இருக்கக்கூடிய மேனை அவளுக்கு மனசு கேட்காதோ இல்லையோ, ரொம்ப சொல்லி பார்க்குறா, உன்னோட உடம்பு தபஸுக்கெல்லாம் உருவாக்கப்பட்டது இல்லை, உன்னோட உடம்பு பஞ்சு மெத்தையில் படுத்துட்டது, எப்படி நீ காட்டில் போய் கட்டோரமாக தபஸ் பண்ணுவாய்? பின்ன உனக்கு தபஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, நீ எந்த காரியம் நினச்சாலும் இங்கேருந்தே உன்னால் அதை நினச்சி சாதிக்க முடியுமே. அப்படி உனக்கு தேவதாராதனம் பண்ணணும், பகவானை நோக்கி தபஸ் பண்ணணும்னு எல்லாம் நினச்சேன்னா ஆற்றுலே நிறைய தேவதா ஆராதனை மூர்த்திகள் இருக்கே, அவள்கிட்டே நீ தபஸ் பண்ணலாமே. பார்வதிக்கே பாருங்கோ, ஒரு நல்ல விஷயத்தை ஒரு ஹை ஐடியலை நோக்கி போகும்போது பார்வதிக்கே ஆற்றுல எதிர்ப்பு. அது ஆஃப்கோர்ஸ் ஒரு மதர்லி கன்சர்ன், ரொம்ப சொல்லி பார்க்குறா. அதனால தான் இந்த இடத்துல பார்வதிக்கு ஊ மாங்கிற பேர் வருது. ஊ மான்னு அவள் அம்மா கூப்பிடுறாளா, பண்ணாதே தபஸ் பண்ணாதே, அதனால் உமா. நம்ம சஹஸ்ரநாமத்திலே வருமே, உமா சைலேந்திர தனையா கௌரி கந்தர்வ சேவிதா. உமாங்கிற அழகான பேர் அம்பாளுக்கு வந்தது. அந்த பேருக்கே நிறைய அர்த்தங்கள் இருக்குது. மெயின் அர்த்தம் உமா சக்தி பிரணவம்னு சொல்லுவாள். அவுமுங்கிறது தான் உமாவாக இருக்குது. பட் நம்ம அது ரொம்ப டீட்டெயில்டாக இப்போ பார்க்க வேண்டாம், கதைக்கு போகலாம். அவள் அப்பா சம்மதிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், நாரதர் முன்னாடியே சொல்லியிருக்கார், ஹீ நோஸ் ஷீ இஸ் டெஸ்டின்ட் ஃபார் சம்திங், சிவனோட இது கிடைக்கணுங்கிறதுனால அவள் அப்பா சரின்னு சம்மதிக்கிறார். அதுக்கப்புறம் அவள் தபஸ்க்கு கிளம்புறா. தேவி கௌரி சிகரம் அப்படின்னு ஒரு மவுண்டன் பீக்கில் போய் தபஸ் பண்ணுறா. நிறைய மயில்கள் நடமாடக்கூடிய ஒரு மவுண்டன் பீக்காம். முன்னாடியே சூச்சகம் பண்ணுறார் காளிதாசர், பிரஜாசு பஷாத் பிரதிதம் ததாக்கியா ஜகாம கௌரி சிகரம் சிகண்டிமத்து. சிகண்டினா பீகாக்னு அர்த்தம். நிறைய மயில்கள் நடமாடின்னு இருந்த ஹிமாலயத்தில் ஒரு பீக்கில் போய் அவள் தபஸ் பண்ணுறா. அவள் தபஸ் பண்ணினதுனால அந்த பர்வதத்துக்கு கௌரி சிகரம்ங்கிற பேர் வந்துதான். இவ்வளோ அழகாக அந்த இண்டிகேஷன்ஸ் கொடுக்குறார். தபஸ்க்கு எப்படி இறங்குறாங்கிறது, தபஸ் கோலத்தில் எப்படி பரமேஸ்வரனை வர்ணித்தாரோ அதே மாதிரி தபஸ் கோலத்துலேயும் அம்பாள் எப்படி இருந்தா, பார்வதி எப்படி இருந்தாங்கிறது வர்ணனையும் ரொம்ப அழகாக இருக்கும். முதல்ல ஜட்டாமுடி போட்டுண்டாலாம்.
ஃபஸ்ட்டு மர உரி தரித்து ஜட்டாமுடி. அதை எப்படி வர்ணிக்கிறார்? சிம்பிளாக அவர் சொல்லலை, எல்லாத்தையும் விட்டுட்டு ஜட்டாமுடி போட்டுண்டா ருத்ராட்ச மாலை அப்படி இப்படின்னு சொல்லலை அவர். சிம்பிளாக சொன்னால் அது ஒரு ஆமாம் தபஸ் நம்ம மனசில் பதியாதோ இல்லையா, அந்த ரூபம் அம்பாளோட அந்த தபஸ்கோலம் நம்மளுக்கு மனசில் பதியணும் இல்லையா. அவள் ஜட்டாமுடி தரித்த போது எப்படி இருந்ததுன்னா, அவளோட முகமானது எப்போவுமே தாமரை மாதிரி தானே இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து அப்படி தானே வர்ணிச்சிருக்கார். அவர் என்ன சொல்கிறார், தாமரை வண்டுகள் சுற்றின்னு இருந்தால் தான் அழகுன்னு இல்லையாம். வண்டுகள் இந்த இடத்துல அம்பாளோட அந்த கருமான கூந்தல், அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை வண்டுகள்னு சொல்கிறார். அதனால மாத்திரம் தாமரை அழகுன்னு சொல்ல முடியாது. தாமரைக்கு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் பியூட்டி இருக்குது இல்லையா. பாசி படைஞ்ச ஒரு இடத்துல, ஒரு அழுக்கான ஒரு இடத்துல அது இருந்தாலும் அது மாத்திரம் பிரசன்னமாக இருக்குமா. அவ்வளோ அழகாக சொல்கிறார். தலை கூந்தலை அலங்காரம் பண்ணி கிரீடம் வச்சாலும் அம்பாளோட முகம் மலர்ந்த தாமரை மாதிரி இருக்கான். ஜட்டா முடி வச்சாலும் அப்படி இருக்கான், அவ்வளோ அழகாக இருக்கான். அந்த மாதிரி இது மௌஞ்சி சூத்திரம்ங்கிறது இடுப்பில் கட்டிண்டாலாம். அப்புறம் அழகாக அந்த கவிக்கே தாங்கலை போல இருக்கு. மிருதுவான கை, மிருதுவான விரல்கள். அம்பாள் என்ன பழகியிருக்கான்னா, நிறைய பந்து விளையாடி பழகியிருக்கா. கந்துகலீலையான்னு போட்டிருக்கார். அதே கை இப்போ என்ன அப்போ பந்து விளையாடி எப்படின்னா, இப்படி விளையாடும்போது திரும்பி இந்த பந்து இந்த கையில் பட்டு இந்த கையில் படும்போது 2 கையும் செவந்து போயிடுமா. அவ்வளோ சாஃப்டாக. எவ்வளோ தூரம் அந்த கவி அனுபவிச்சிருக்கார். முன்னாடி அப்படி விளையாடி ரெட் கலரான கை இப்போவும் ரெட் ஆகிறது எதனாலனா, தபஸ்க்காக அந்த குஷா தர்பா கிராஸ் இருக்கு இல்லையா, குஷா கிராஸை போய் அவளே கையால் தங்கையால் எடுக்கிறாள். அது ஷார்ப்பாக இருக்கும் அதோட நுனி. அதனால அவளோட அந்த விரலோட இது ரெட்டாக எடுத்தே அப்படின்னு அந்த கவிக்கே ஒரு இது. பேலஸில் பஞ்சு மெத்தையில் படுத்துன்னு இருந்த பார்வதி கடினமான தரையில் படுத்துக்கிறாளாம். எவ்வளோ தூரம் பார்வதி தன்னை வருத்தின்னு இருக்கா. எல்லாம் அவளுக்காக இல்லை, நம்மளுக்காக. ஒரு வாட்டி நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தபஸ் பண்ணுறவா என்ன பண்ணணுங்கிறது எல்லாம் அவள் பண்ணினால. என்ன பண்ணினானா, அதந்திரிதா சா ஸ்வயமேவ விருக்ஷகான் घटस्तन प्रस्रवणैर व्यवर्धयत गुहोपि येषां प्रथमाप्तजन्मनां न पुत्रवात्सल्यम् अपाकरिष्यति. தான் இருந்த அந்த குடிலை சுற்றி தானே மரங்களை நட்டினாலாம். ஷீ ஹர்செல்ஃப் பிளான்டட். இன்னொருத்தரை கொண்டு பிளான்ட் பண்ணலை. அதுவும் எப்படின்னா, பிளான்ட் பண்ணினதோடு நிற்கலை. அதந்திரிதா, டெய்லியே வித்தவுட் ஒரு நாள் விடாமல், லேசினஸ் இல்லாமல் டெய்லி அது அழகாக தானே குடத்தில் தண்ணி எடுத்துன்னு சின்ன குழந்தைக்கு தண்ணி விடுற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் விட்டு 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 வளர்த்தினாலாம் அந்த மரங்களை. தன்னோட குழந்தைகள் மாதிரியே பால் ஊட்டி வளர்த்தினாலாம். அந்த மாதிரி எப்படின்னா, அது இன்னொன்று போடுறார். குஹோபி ஏஷாம் பிரதமாப்த ஜன்மனாம் ந புத்திரவாத்சல்யம் அபாகரிஷ்யதி. பின்னாடி குஹன் சுப்பிரமணியம் பிறக்க போகிறான், தன்னோட குழந்தை இருந்தாலும் இந்த முதல் குழந்தைகளாக இருக்கக்கூடிய மரங்கள்கிட்ட அவளுக்கு என்ன பிரீத்தி இருந்ததோ அது குஹன் பிறந்தப்புறம் கூடி அது குறையவில்லையாம். சாதாரணமாக அப்படி தானே, குழந்தை பிறந்தாச்சுன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபர்கெட் எவ்ரி திங் எல்ஸ். ஃபஸ்ட்டுவே எப்படி அவள் அந்த மரங்கள்கிட்ட ஒரு அன்பு வச்சுட்டு இருந்தாலோ அப்படி தான் குஹன் பிறந்தப்புறம் கூடி வச்சுட்டு இருந்தா அப்படிங்கிறது ஜெகன்மாதா அந்த மாத்திருத்துவத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த ஆசிரமத்தை சுற்றி நிறைய மான்கள் இருக்குமா. இந்த மான்களோட கண்ணெல்லாம் இவளோட கண் மாதிரியே இருக்குமா. அதனால் அதுகளும் இப்படி பார்க்கும், இவ்வளோ இப்படி பார்ப்பலாம் அழகாக. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயப்படுறது. மான்கள் எப்போவுமே வெரி ஃப்ரைட்டன்டு ஷை க்ரீச்சர்ஸ் மான்கள். ஆனால் தேவி என்ன பண்ணுறா, அழகாக அவளை அழைச்சிண்டு அரண்ய பீஜாஞ்சலி தான லாளிதாகா.
அங்கே என்ன காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த விதைகள், பச்சை புல், அந்த என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதை எடுத்து லாளித்தாக ஆசையாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஊட்டி ஊட்டி கொடுக்குறாளாம். அதனால அதுகள் ஒரு பயம் இல்லாமல் எல்லா மிருகங்களும் தான் இருக்கிற இடத்துல வர ஆரம்பிச்சுதான். தபஸ் பண்ணுறவா இருக்கிற இடத்துல மிருகங்கள் ரொம்ப ஒரு மனசில் ஒரு பயம் இல்லாமல் வருமா. அது ஒரு தபஸுக்கு ஒரு அடையாளம். அது ஒவ்வொரு ஸ்லோகத்தினாலேயும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார் காளிதாசன். நம்ம தபஸ்னால் என்னது, சும்மா இப்படி ஜஸ்ட்டு கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணணுங்கிறது தட் இஸ் நாட் தி ஒன்லி தபஸ். எப்படி அம்பாள் பண்ணினாங்கிறதுக்கு அந்த தபஸோட அடையாளம் என்னன்னா, கிருதாபிஷேகாம் ஹுதஜாத வேதசம் த்வகுத்தரா சங்கவதீம் அதீதினீம் திதிருக்ஷவஹா தாம் ரிஷயோ அப்யுபாகமன் ந தர்ம விருத்தேஷு வயஸ் சமீக்ஷியதே. அம்பாளோட தபஸ்னால ஷீ பிகேம் ஸோ ஃபேமஸ். பெரிய பெரிய ரிஷிகள், நிறைய தபஸ் பண்ண ரிஷிகள் அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வராளாம் அந்த ஆசிரமத்துக்கு. அதுக்கு காளிதாசன் என்ன வார்த்தை சொல்கிறார், ந தர்ம விருத்தேஷு வயஸ் சமீக்ஷியதே. இந்த தர்மத்தையோ தபஸையோ கரெக்டாக ட்ரூவாக அனுஷ்டானம் பண்ணுறவாளுக்கு வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டாளாம். அம்பாள் ஒரு ஸ்திரீ, சின்ன இளம் யுவ பருவத்தில் இருக்கா. இவாலாம் வயசான ரிஷிகள், மகர்ஷிகள், வருஷக்கணக்காக காட்டில் தபஸ் பண்ணி சித்தி அடைஞ்சவா. இருந்தாலும் அந்த தேவியோட தபஸுக்கு அவ்வளோ ஒரு சக்தி, அவ்வளோ மதிப்பு கொடுத்துட்டு எல்லாரும் அதுக்காக வராளாம் பார்க்குறதுக்கு. அம்பாளை தர்ஷனம், மகான்கள் வரதே அவ்வளோ பெரிய விசேஷம், தபஸுக்கு அடையாளமே. அவள் பண்ணுற தபஸோட அந்த வைப்ரேஷன்ஸ் என்ன பண்ணுறதுன்னா, தபோவனம் தச்ச பபூவ பாவனம். சுற்றி இருக்கிற அந்த ஹோல் பிரதேசமே ரொம்ப பியூராச்சாம். நாட் ஓன்லி தட், விரோதி சத்வோஜித பூர்வமத்சரம். இருக்கிற பிராணிகளெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒன்றுக்கொன்று இருக்கக்கூடிய அந்த விரோதம், அந்த எனிமிட்டியை விட்டு எல்லாம் கிட்டக்கு வந்து உட்கார்றதா. எப்படி பாகவதத்தில் கிருஷ்ணன் வந்து ஃப்ளூட் வாசிக்கும்போது அப்படி வர்ணிப்பா. எல்லா மிருகங்களும் தன்னோட வைரி பாவத்தை விட்டு அழகாக வந்து உட்காருமா பக்கத்தில். गाई व्याघ्र एक ठाई जाली, गाई व्याघ्र एक ठाई जाली. இது ரொம்ப அழகாக கோவர்தன் அந்த வேணு கீதத்தில் இருக்கும். அது தவிர ரொம்ப அழகாக ஒரு ஃபேமஸ் அபங்கில் வர்ணிச்சிருக்கா மகாராஷ்டிரா. விருந்தாவனி வேணு வாஜே, விருந்தாவனி வேணு வாஜே. அது வாசிக்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த வைப்ரேஷன்ஸ். ஏன்னா பகவான் வாசிக்கும்போது வெறும் மியூசிக்காக வாசிக்கலை, அந்த நாதம் வெளியில் வருது, பிரணவ நாதமே வெளியில் வர்றதுனால அந்த பிரபஞ்சத்தோட நாதம்னால எல்லா பிராணிகளோட மனசில் போய் அது தொட்டு எல்லா பிராணிகள் அவாவா. அந்த காயி வியாக்ர அந்த கவு, காய்னா கவு ஹிந்தி, வியாக்ரனா டைகர், இது ரெண்டுமே பக்கத்தில் வந்து உட்காந்துதான். அது மாதிரி இந்த ஆசிரமத்துலேயும் எல்லாம் விரோதமாக இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸும் அழகாக சுற்றி அவள்கிட்டே வந்து உட்காந்துக்குமா. துருமைர் அபீஷ்ட பிரசவார்ச்சிதா அதிதி. நாட் ஓன்லி தட், அதிதி நிறைய பேர் வந்தாளாம் அந்த ஆசிரமத்துக்கு. அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுத்தாம் அவளோட ஆசிரமம். பீப்புள் கேம் டு சி, பீப்புள் கேம் டு கெட் ஹர் பிளெஸிங்ஸ், பீப்புள் கேம் டு கெட் பியூரிஃபைட். ஏன்னா அங்கே வந்தாச்சுன்னா அவளோட பாவம் போய் பியூரிஃபை ஆகிட்டு இருந்தா. வரவாளெல்லாம் கவனிக்கணுமோ இல்லையோ. இப்போ இவள் அழகாக நெட்டியிருக்காளே அந்த நிறைய மரங்கள், அதெல்லாம் வந்து எப்போ கேட்டாலும் ஃப்ரூட்ஸை கொடுக்குமாம். அதுவும் தபஸ்க்கு அடையாளம். எவ்வளோ சொல்லி கொடுக்குறார். நம்ம எத்தனை நாள் என்ன நினச்சோம், ஒரு பூஜை, அதுவும் தபஸ் தான். பூஜை பண்ணுறது, தியானம் பண்ணுறது எல்லாம் தபஸ். நாட் ஒன்லி தட், அந்த இப்போ ரொம்ப மாடர்ன் டேர்ம்ஸில் இப்போ சொல்கிறோமே என்விரான்மெண்டல் சயின்ஸ், லிவ் இன் ஹார்மனி வித் நேச்சர். எல்லாரும் மகான்களும் ரிஷிகளும் அப்படி தான் இருந்திருக்கா. நாட் ஓன்லி தட், அந்த தப்போவனத்தில் அவளோட மாத்திரம் ஒரு குட்டில் இருக்கலையாம். அவளோட தபஸை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி சுற்றி தேர் வாஸ் அ கிளஸ்டர் ஆஃப் ஹெர்மிட்டேஜஸ்.
நவோட்டஜாபியாந்தர சம்பிருத்தானலம். ஒவ்வொரு ஹெர்மிட்டேஜ்லேயும் ஹோமம், ஹோம காரியங்கள், அக்னி காரியங்கள், சின்ன சின்ன யஜ்யங்கள் அவாவா பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் அம்பாளோட அந்த தபஸ்னால அந்த இடமே ஒரு ரொம்ப பாவனமாக இருந்துதான். கொஞ்சம் வருஷம் ஆச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு. அவள் பார்த்தா பரமேஸ்வரன் வர மாதிரி தெரியல. சரி என்ன பண்ணலான்னு யோசித்தா. நம்ம இன்னும் தபஸை இன்னும் தீவிரம் பண்ணணும், தபஸோட இன்டென்சிட்டி இன்னும் இது பண்ணணுங்கிறதுக்காக நல்ல கொதிக்கிற வெயிலில் பஞ்சாக்னி தபஸுங்கிறது பண்ண ஆரம்பித்தா அம்பாள். பஞ்சாக்னி தபஸ் என்னதுங்கிறது ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். शुचौ चतुर्णां ज्वलतां हविर्भुजां शुचिस्मिता मध्यगता सुमध्यमा विजित्य नेत्रप्रतिघातिनीं प्रभाम् अनन्यदृष्टिः सवितारम् ऐक्षत. अनन्यदृष्टिः सवितारम्. பஞ்சாக்னி மத்தியில், பஞ்சாக்னி என்னதுன்னு பார்க்கணும். 4 சைட்லேயும் அக்னி மூட்டின்டா. எப்போ கொளுத்துற வெயில்ல நட்ட நடுவில் நின்று அம்பாள் தபஸ் பண்ணுறா. சரி 4 அக்னி தானே ஆச்சு, பஞ்சாக்னி தபஸ்க்கு 5 அக்னி வேணுமேனா மேல் நோக்கி பார்க்குறா. மேல் நோக்கி டைரெக்டாக அந்த மத்தியான வேளை, இமேஜின் தி அக்னி நட்சத்திரம் வேளையில் சூரியனை மேல் நோக்கி பார்த்து சவிதார மைக்ஷத்தை பார்த்துட்டே தபஸ் பண்ணுறாளாம். சூரியன் 5வது அக்னி. அந்த மாதிரி ஒரு அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ரிசால்வ், ஒரு நல்ல காரியத்துக்காக எவ்வளோ தன்னோட இதை பண்ணிக்கலாங்கிறதுக்கு அம்பாள் காமிக்கிறா. கண்ணால் அதை பார்க்கவே முடியாது. விஜித்திய நேத்திர பிரதிகாத்தினி, கண்ணால் பார்க்க முடியாத அந்த அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சூரியனை ஊர்த்வ முகமாக நின்று அம்பாள் தபஸ் பண்ணுறாளாம். முகமெல்லாம் வாடி போய்டுறதா. இருந்தாலும் தபஸ் அது சலிச்சிக்கவே மாட்டேங்கிறா. என்னால் முடியலையே, நம்மெல்லாம் ஒரு நேரம் வெளியில் போய்ட்டு வந்தாலே வெயில் தாங்க முடியறதில்லை, ஏதாவது குடித்தா தேவலையேன்னு இருக்கு. அவள் குடிக்கலையாம். என்ன பண்ணினானா, என்ன வாட் வாஸ் ஹர் சப்ஸ்டெனன்ஸ், என்ன சாப்பிட்டா, அயாச்சித உபஸ்திதம் அம்பு கேவலம் ரசாத்மகஸ்யோடுபதேஷ்ட ரஷ்மயா. அந்த மூன்லேருந்து அந்த ரேஸ் வருது இல்லையா, அமிர்தமயமான கிரணங்கள், அது மாத்திரம்தான் அவள் பருகினா. எப்பாதும் பை எனி சான்ஸ் மேகங்கள் வர்ஷிச்சா அந்த ஜலத்தை எடுத்துட்டாளா. தானாக கேட்கலை, தானாக தேடின்னு போல அந்த ஜலத்தை மாத்திரம் எடுத்துட்டாளா. அதுதான் அவளுக்கு பபூவ தஸ்யாஹா கில பாரணா விதிஹி. பாரணா விதிஹி, என்ன பாரணை பண்ணினா, தட் இஸ் என்ன சாப்பிட்டேன்னு கேட்போம் இல்லையா, அதுதான் அவளுக்கு இருந்துதான். அதுக்கு என்ன பேருன்னா அந்த தபஸ்க்கு விரக்ஷவிருத்தி. விரக்ஷவிருத்தி வத்திரிக்த சாதனா. விரக்ஷவிருத்தி, ட்ரீஸ் எப்படி சப்ஸ்டெயின் ஆகிறது அது மாதிரி அவள் இருந்தாள். ஒரு மரம் மாதிரி. மரம் எங்கேயும் போய் தனக்கு வேண்டியது தேடாது, தன்கிட்ட என்ன இருக்கோ கொடுக்குமா. ஏதாவது மழை பெஞ்சா அது ஸ்வீகரிச்சுக்கும். அது மாதிரி அம்பாள் விரக்ஷவிருத்தி. கோடை கால வெயிலில் அப்படி கோரமான தபஸ் பண்ணுறாளாம். அந்த தபஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுறதுனா உடம்பெல்லாம் ஜுவலிக்கிறதாம். அப்படி ஒரு தேஜஸ் மாத்திரம் இல்லை, ஹீட். நிகாம தப்தா விவிதேன வன்னினா நபஸ்தரேன இந்தன சம்பிருத்தேன சா. அதனால என்னாச்சு, இந்த உடம்புலேருந்து அந்த ஹீட் ஹேஸ் ஸ்டார்டட் ரேடியேட்டிங். ஃபஸ்ட்டு ட்ராப் ஆஃப் அந்த ரெயின் வாட்டர் விழும்போது என்ன ஆகுறதுனா, இப்போது பூமியில் ரொம்ப காஞ்ச பூமியில் ஃபஸ்ட்டு மழை துளி விழுந்தால் அது ஸ்டீமாக எவாப்பரேட் ஆகும். இவளோட உடம்பும் அந்த மாதிரி ஆகிடுதான், ஹீட்டட் அப் சர்ஃபேஸ். அதனால மழை காலத்தில் என்ன ஆகுது, மழை கொஞ்சம் கொஞ்சமாக பெய்ய ஆரம்பிக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு ட்ராப் விழுந்தும் போதே உடம்புலேருந்து ஆவி பறக்கிறது தான், நேச்சுரல் ஹீட்டிங் ஆகிடுதான் அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த இடத்துல பஞ்சாக்னி தபஸ் யோக தாரணை பண்ணுறா. அந்த இடத்துல அம்பாளோட ஒரு இந்த கோலம் ரொம்ப ஒரு கம்பீரியமான ஒரு கோலம். நிறைய இடத்துல அம்பாள் சிவனை பூஜை பண்ணினது இருக்குது. கல்யாண கோலம் இருக்குது, தனியாக இருக்கிற கோலம் இருக்குது, உட்காந்துருக்கிற கோலம் இருக்குது. இந்த தபஸ் கோலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கம்பீரமான கோலம். கௌரி பர்வதத்தில் கௌரியாக இருக்கக்கூடிய உமா தேவி பண்ணின தபஸ் அது. அதனால தானோ என்னமோ தீக்ஷிதர் இன்னொரு கீர்த்தனையில் தேவிய கம்பீர கௌமாரின்னு சொல்கிறார். கம்பீர கௌமாரி.
அண்ட் அந்த கீர்த்தனைக்கு அவர் சூஸ் பண்ணின ராகத்தோட பேரே கௌரி. ரொம்ப அழகாக கௌரிங்கிற ஒரு ராகத்தில், அது கொஞ்சம் ரேர் ராகம்தான். கௌரி கிரிராஜ குமாரி. இந்த ஆரம்பமே கௌரி கிரிராஜகுமாரி. நீ கிரிராஜகுமாரி கௌரி, அதை வேறு ஏதாவது ஒரு பிரைட் ராகம், ஒரு லைட் ராகமில் அவரால் போட முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு தபஸ், ஒரு மெஜஸ்டியோட காம்பீரியத்தை காமிக்கிறதுக்கு இந்த ராகம். கௌரி கிரிராஜ குமாரி கானவன மயூரி கம்பீர கௌமாரி கம்பீர கௌமாரி கௌரி கிரி ராஜ குமாரி. அந்த இடத்துல அந்த கீர்த்தனையோட சரணத்துலேயும் என்னமோ அவர் வர்ணிப்பார். எப்படி ஒரு லைனில் அந்த யோக சாஸ்திரத்தில் இது பண்ணி தபஸ் பண்ணின கோலத்தில் அந்த எல்லா விதமான அக்னியும் சரி வாயுவும் சரி அடக்கி அந்த யோக சாஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அம்பாள் அதை தபஸ் பவனதாரணயோக விசாரே பவனதாரணயோக விசாரே. பவன தாரண யோக, அது அம்பாள் பண்ணின இந்த தபஸை தான் அந்த இடத்துல சொல்கிறார். வெயில் காலத்தில் மாத்திரம் இல்லை, அப்புறம் மழை காலம் வரதோ இல்லையோ அதுலேயும் அம்பாள் தபஸ் பண்ணுறா, உட்காந்துட்டு பண்ணுறா. அப்படியே அந்த யோக சாஸ்திரத்தில் சொல்லி கொடுக்க ஸ்திர சுகம் ஆசனம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மழை துளி அவள் மேலே விழும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனில் கீழே வர போகிறதாம். அது போகிறது கூட அவளுக்கு தெரியல. அந்த மாதிரி சமாதியில் இருந்து தபஸ் பண்ணுறா. மழை காலத்துலேயும் உள்ளே போய் படுத்துக்கிறதோ அதெல்லாம் இல்லை. வெயிலானாலும் சரி மழையானாலும் சரி வெளியில் அந்த தரையிலே படுத்துக்கலாம். காளிதாசன் அதை பார்த்து எல்லாமே உருகி இருப்பார் போல இருக்கு. அதனால தான் ஹீ கூட ஈஸிலி சைடு அம்பாள் தபஸ் பண்ணினா அடுத்த சீன் நெக்ஸ்ட் என்னது சிவன் வரணும் அதெல்லாம் போயிருக்கலாம், அவர் பண்ணலை. இந்த தபஸை வர்ணிக்கிறதுலேயே அவளுக்கு அந்த அவரே தியானத்தில் போயிட்டாரோ என்னமோ. அண்ட் ஒவ்வொரு வேர்ஸும் அவ்வளோ நல்லா இருந்தது. ஆக்சுவலி இதெல்லாம் கூட நான் லாஸ்ட் எபிசோடில் ஓரளவு டீட்டெயில்டாக ஃப்ராங்க்லி படிக்கலை. சரி தபஸ் பண்ணினா அப்புறம் அடுத்ததுக்கு போகலான்னு நினச்சிட்டு தான் போன வாட்டி அதை சிவபார்வதி கல்யாணத்து வரை எடுத்துன்னு வரணும்னு நினச்சிட்டு அப்படி குறுகி தான் கொண்டு வந்தேன். அது பிருந்து அப்படி விடலை. அதனால தானோ கொஞ்சம் ஷரீர அஸ்வதையை கொடுத்து நிதானமாக நீ ஒவ்வொரு ஸ்லோகமாக அனுபவிக்கணும், மற்றவாளை வைக்கணுங்கிறதுனால நடுவில் கொஞ்சம் கேப் கொடுத்து என்னை ப்ரிப்பேர் பண்ண வச்சு பண்ணியிருக்கானே தெரியல. ஸ்டில் அவன் எப்படி நினைக்கிறானோ அது நடக்கட்டும். பகவத்கீதையில் சொன்ன அந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி ஜம்முன்னு உட்காந்துட்டு தேவி தபஸ் பண்ணுறா. ரொம்ப அழகாக பகவான் சொல்கிறார் 6th சாப்டரில், சமம் காய சிரோக்ரீவம் தாரயன் அச்சலஸ்திரம் சம்பிரேக்ஷ நாசிகாகிரம் ஸ்வம். அந்த மாதிரி நாசிகாகிரத்தில் வச்சுட்ட திருஷ்டி பிரசாந்தாத்மா விகதபிஹி பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா மனசம்யம், மனசு அடக்கி. எப்படி அந்த சர்வ யோக லக்ஷணத்தையும் இந்த ஒரு ஸ்லோகத்தில் காளிதாசன் இங்கே கொண்டு வரார். அது மாத்திரம் இல்லை, என்ன பண்ணுறான்னா மழை காலம் போன அப்புறம் ஸ்னோஃபால், ஹிமாலயம் தானே, ஹிமாலயம்னா எப்போவுமே ஸ்னோ வருமா, சரி அப்போதும் உள்ளே போனாலா இல்லையா. அதே மாதிரி தபஸ் டபுள் மடங்கு என்ன பண்ணினா ஜலத்தில் கழுத்து வர ஜலத்தில் நின்றுண்டு பண்ணினாலாம். எப்படியெல்லாம் விதத்தில் பண்ணுறா தபஸை. இதில் ஒன்றே ஒன்று நம்ம பார்க்கணும்.
அம்பாள் தபஸ் பண்ணினா பெரிய விஷயம். நம்மளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டுக்காக இப்போ தபஸ் பண்ணால் ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப உண்மையான விஷயம், 100% கரெக்ட். அதனால் நம்மளும் இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுவும் பெரிய விஷயந்தான், இல்லைன்னு இல்லை. பட் நம்ம என்ன, நம்மளால் என்ன தபஸுங்கிறது நம்ம என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணணும். பார்வதியே பண்ணியிருக்கா. நாளைக்கு நான் பஞ்சாக்னியில் நடுவில் போய் வெயிலில் நிற்கிறேன்னா சன்ஸ்ட்ரோக் தான் விழும். வி ஹேவ் டு கோ டு தி ஹாஸ்பிட்டல் டைரக்ட்லி. மழையிலையும் சரி ஸ்னோலையும் சரி, த பாயிண்ட் இஸ், த கான்செப்ட் இஸ் வாட் வி ஹேவ் டு டேக். இப்படி பண்ண முடியறது அந்த யுகத்தில் அம்பாள் பண்ணினா. ஏன்னா ஒரு நல்ல ஒரு கோலுக்காக தபஸ் பண்ணணும். இப்போ நம்மளை மாதிரி இருக்கவா, கலியுகத்தில் இருக்கிறவா பண்ண வேண்டிய தபஸ் 3. மௌனம் ஃபஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதனாலே அது பண்ணலாம். அது இந்த பஞ்சாக்னி தபஸ்க்கு ஈக்குவல் அந்த மௌனம். ட்ரை பண்ணி பாருங்க. சூரியன்கிட்ட போய் நிற்கவே வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் ஆற்றுல குவைட் ஆர் எனிவேர் மௌனம். மனசோட மௌனத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். வாக்கோட மௌனம் மாத்திரம் இல்லை, நம்ம வாக்கால் மௌனமாக இருந்துக்கலாம், மனசு ஓடிண்டே இருக்கணும், அந்தத்தையும் நிறுத்தாது. அண்ட் செகண்ட் இஸ் நாம ஜபம். கலியுகத்துக்கு நாம ஜபம் தான் தபஸ். கிருத்த யுகத்தில் பாக்கி யுகங்களில் தபஸ், தியானம், ஹோமம், யாகத்தினால் கிடைக்கக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு நாமத்தினால் கிடைக்கும். தபஸ் நம்பர் 2. தபஸ் நம்பர் 3 குரு சேவா. குரு சேவா சா சங்கல்ப ஹேச்சி மாஜே பூர்ண தப. ஒரு ஃபேமஸ் குரு சேவா சா சங்கல்ப ஹேச்சி மாஜே பூர்ண தப, ஹேச்சி மாஜே பூர்ண தப. தபஸ்னாலே அதுதான். குரு சேவா பண்ணு போகிறோம், மனசு சுத்தமாக இருந்து குரு சேவா பண்ண, அது ரொம்ப கஷ்டம், அது போகிறோம். உன்னோட மனசோட ஸ்ரத்தை, உன்னோட மனசோட சுத்தத்தை இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். அங்கே அந்த தபஸ் தான் நம்ம பண்ணக்கூடிய தபஸ். இப்போ கம்மிங் பேக் டு அம்பாள் என் தபஸ் பண்ணியது எப்படின்னா, வின்டரில் நெக் டீப் வாட்டரில் தபஸ் பண்ணுறாளாம். ஸ்னோ டைமில் என்னாகும், காளிதாசன் சொல்கிறான், லோட்டஸஸ் எல்லாம் தே வில் விதர் டவுன். பனி கொட்டினா லோட்டஸே இருக்காதான். ஆனால் இந்த ஒரு லோட்டஸ் மாத்திரம் இருந்ததா. என்ன லோட்டஸ்னால், அம்பாளோட முகம் அங்கே இருக்கிறது ஆனால் தாமரை மாத்திரம் அந்த, ஏன்னா கழுத்துக்கு இது வரைக்கும் இது பண்ணுறாளோ இல்லையோ, அப்போ ஃபேஸ் மாத்திரம் அழகாக தாமரை மாதிரி இருந்ததா. இவ்வளோ கடினமான தபஸ் பாருங்க. விரைக்கிறது, அவளோட லிப்ஸ் எல்லாம் விரைக்கிறது, அது லோட்டஸோட எதழ்கள் ஆடுற மாதிரி விரைக்கிறதாம். விரைக்கிறதுனாலும் எழுந்திருந்து வரல. அந்த ஸ்னோஃபால் போது கூடி பனி கொட்டுறது இருந்தாலும் அதில் அப்படி ஒரு ஏகாகிரதை, அப்படி ஒரு கான்சன்ட்ரேஷனோடு அம்பாள் தபஸ் பண்ணுறா. இதுக்கெல்லாம் மேலே கடைசியில் ஒரு விதமான தபஸ் பண்ணுறா. அந்த தபஸ்னால் அவளுக்கு அப்பர்ணாங்கிற பேர் வருது. எல்லா பஞ்சாக்னி தபஸ், ஜலத்தில் பண்ணுற தபஸ் எல்லாத்தையும் பண்ணி கடைசியாக ஒன்று ரொம்ப 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 முக்கியமாக இருக்கக்கூடிய தபஸ், ரிஷிகள் சொல்லுவா, ஸ்வயம் விஷீர்ண துருமபர்ண விருத்திதா பராஹி காஷ்டா தபசஸ்தயா புனகா. தபஸோட டாப் மோஸ்ட் என்ன இதுனா, தானாக உதிர்ந்த இலைகளை மாத்திரம் பருகிண்டு இருக்கிறது. துருவன் இதெல்லாம் பண்ணினா பாவம், இந்த சின்ன குழந்தை இதெல்லாம் பண்ணித்து சுவாமி வரத்துக்காக. வரும்னு அந்த இலை மாத்திரம் சாப்பிட்டு இருக்கிறது தான் தபஸோடு பராகாஷ்டா. அதனால தான் சாப்பி அபாகீர்ணமத பிரியம் வதாம் வதந்தி அபர்ணா இதி சதாம் புராவிதா. அதை குடி அவள் விளக்கினாலாம். அந்த தானாக விழுந்த அந்த இலைகளை குடி சாப்பிடாமல் அவள் இருந்ததுனால, இலைனா பர்ணாங்கிறதுக்கு இலைன்னு பேர், அதனால் அவளுக்கு அபர்ணாங்கிற பேர் அப்போ தான் வந்துதான். இவ்வளோ கடினமான தபஸ் எல்லாம் பண்ணுறத பகவான் இழகாமையாக இருப்பார். கொஞ்சம் டைம் கொடுத்தார். ஃபைனலி த கிரேட் லார்ட் டிசைட்ஸ். ஏன்னா எல்லா தபஸ்விகளோட தபஸையும் மிஞ்சி போயிட்டாள் அவ. ஆனால் அவர் நிறைய ரிஷிகள் தபஸ் பண்ணால் உடனே திரிசூலதாரியாக ஜம்முன்னு காட்சி கொடுப்பார். இவர் அப்படி பண்ணலை. அம்பாளை இன்னும் டெஸ்ட் பண்ணணும், போராது. அவளோட இன்டென்சிட்டி ஆஃப் அ ரிசால்வ், மனசில் என்ன நினச்சின்னு இருக்காங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா
ஒரே ஒரு இடத்துல ஒரு 1 பாயிண்ட் அம்பாளுக்கு குறைஞ்சுதுன்னு சொல்ல முடியாது. முதல்ல சுஷ்ரூஷைக்கு போனப்போ என்ன நினச்சிட்டு விட்டான்னா, சுஷ்ரூஷனால் பகவானை ஜெயிக்க முடியும் இல்லைன்னு இல்லை, தன்னோட அழகுனாலையும் பகவானை வசீகரணம் பண்ணிவிடலாம் அப்படின்னு ஒரு அரை பாயிண்ட் அந்த எண்ணம் கூட வரப்படாது. அதனால் இவ்வளோ அது கூட இப்போ இருக்கா இல்லையா, என்ன வாட் இஸ் அட் ப்ரெசன்ட் மென்டல் ஸ்டேட் அப்படின்னு நினச்சிண்டு பகவான் வரார். ஆனால் ஒரு எந்த வேஷத்தில் வரார்னா, ரொம்ப ஒரு தேஜஸ்வியான ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தில் வரார். அதாஜினாஷாடதரः பிரகல்பவாக் ஜ்வலன்னிவ பிரம்மமயேன தேஜசா விவேஷ கஷ்சித் ஜடிலஸ்தபோவனம் ஷரீரபத்தஹ பிரதமாஸ்ரமோ யதா. ஜம்முன்னு ஜுவலிச்சுன்னு வரார் ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தில். ஆஷாடதரஹா மான்தோல் போட்டுண்டு பிரகல்பவாக் பேச ஆரம்பித்தா வேதம் கொட்டுறதாம். பிரம்மமயேன தேஜசா ஜுவலன்னிவர் தேஜஸ்வி அப்படி ஜுவலிக்கிறார். அழகாக தலை மேட்டட் ஹேரோட அந்த தப்போவனத்தில் மொள்ள ஜம்முன்னு நடந்து வரார். எப்படி வாமனாவதாரத்தில் பகவான் மொள்ள நடந்து வந்தாரோ பலியோடு இருக்கிற யாகசாலைக்கு பகவான் வரார். பார்வதி பார்த்த உடனே எழுந்திருந்து நமஸ்காரம் பண்ணி, பார்வதியும் சரி அவள் தோழிகளும் சரி, பகுமான பூர்வையா சபர்யா பிரத்யுதிதாய பார்வதி, அவருக்கு பண்ண வேண்டிய சத்காரங்கள் எல்லாம் பண்ணினா, ஏதோ மகான் வந்திருக்காருன்னுட்டு. அது இன்னொரு குவாலிட்டி. ஏதாவது ஒரு தபஸ்லேயோ நம்ம ஒரு காரியத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கோம், தீவிரதை வேணும் தான், இல்லைன்னு இல்லை, கான்சன்ட்ரேஷன் வேணும், மற்ற டிஸ்ட்ராக்ஷன் கூடாது. பட் இஃப் சம்திங் ரியலி இம்பார்ட்டண்ட் நீட்ஸ் யுவர் அட்டென்ஷன் யூ ஹேவ் டு கெட் அப். இப்போ ஒரு மகான் வந்திருக்கார் ராத்துக்கு, நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்கோ நான் என்னோடது முடிச்சுட்டு வரேன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி பரமேஸ்வரன் வந்திருக்காருங்கிறது இவளுக்கு தெரியாது. இருந்தாலும் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நிறைய ரிஷிகள் வரா, அதிதிகள் நிறைய வரா. ஸோ அதுலேயும் எதையும் குறைக்கல. அங்கே தான் அம்பாளோட விசேஷம் நிற்கிறது. நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு தபஸ்க்கு இறங்கினாலே நம்ம யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளுக்கு கோபம், இரிட்டேஷன் எல்லாமே ஏறும். இது எதுவுமே இல்லை, அது பாட்டுக்குது இது பாட்டுக்குது, ரெண்டுத்தையும் ஷி வாஸ் ஏபிள் டு பேலன்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஸோ அழகாக அவருக்கு வேண்டிய சத்காரங்கள்லாம் பண்ணினப்புறம் அவரும் குவைட்டாக எல்லாம் அக்செப்ட், அவருக்கா கேள்வி கேட்கணும் ரெடியாக கேட்குறதுக்கு தானே வந்திருக்கார். வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன் ஏதாவது தூண்டி விடுறதுக்கு. பட் ஹி வாஸ் வெரி கண்ட்ரோல்டு. ஏன்னா அந்த ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. யூ ஜஸ்ட் டோன்ட் கோ ஸ்ட்ரெயிட் இன் டு ஹெர்மிட்டேஜ் அண்ட் சே ஹலோ ஹூ ஆர் யூ, வை ஆர் யூ டூயிங் ஹியர், அப்படி டக்குன்னு கேட்க முடியாது. ஒரு ஔச்சித்யம் இருக்காதோ இல்லையோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் போட்ட வேஷத்துக்கு ஒரு காம்பீரியத்தை, எப்படி இவள் கம்பீரமாக தபஸ் பண்ணுறா அம்பாள், அது கொஞ்சம் ஈக்குவலாக டிக்னிட்டி இவர் கீப்பப் பண்ண வேண்டாமா. ஸோ ஜம்முன்னு வந்து நிதானமாக ரொம்ப டிக்னிஃபைடாக எல்லாத்தையும் ஸ்வீகரிச்சுண்டு கொஞ்சம் விஷ்ராந்தி பண்ணிட்டு மொள்ள கேட்க ஆரம்பிக்கிறாராம். கேட்குற விதங்குடி அதுதான். மகா காவியங்கள் ஏன் படிக்கணும்னா, காவியம் யசசே அர்த்தகிருத்தே வியவஹார விதே, எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணிக்கணுங்கிறது நம்ம மகா காவியங்களில் படித்தாதான் நம்மளுக்கு தெரியும். ஹவு டு கண்டக்ட் யுவர் செல்ஃப், ஹவு டு ஃபாலோ த ப்ரோட்டோகால், ஒவ்வொருத்தட்ட எப்படி பேசுறது, ஒவ்வொருத்தட்ட எப்படி டீல் பண்ணுறது, ஒவ்வொரு சுச்சுவேஷனில் எப்படி டீல் பண்ணுறது, மகா காவியங்களில் தான் அது இருக்கும். பகவான் நேரடியாக கேட்கல, நீ பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கே, ஏன் தபஸில் இருக்கேங்கிறது தான் மெயின் கேள்வியே. அப்போ தானே அவள் பதில் சொல்ல. அந்த கேள்வி கேட்கவே இல்லை அவர். எப்படி ராமர் சபரியை பார்த்துன்னு வரும்போது சபரி கொடுத்த ஆதித்யத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு அவளோட தபஸை பற்றி தான் நிறைய வர்ணிச்சிருப்பார், கேட்டிருப்பார். குருதேவாவும் ரொம்ப அழகாக அதை சொல்லியிருப்பார். அந்த சபரி செக்ஷன்லாம் இஸ் வெரி வெரி, அது வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும். பாட்டி நீ ஏன் இங்கே இருக்க, அதெல்லாம் அந்த மாதிரி மண்டேன் கேள்வியே இல்லை. உன்னோட தபஸ் சரி, உன்னோட சாதனை எந்த லெவலில் இருக்குது, அந்த மாதிரி தான் கேட்டார் ராமர். அது மாதிரி சுவாமி கேட்குறார், அபிக்ரியார்த்தம் சுலபம் சமித் குஷம், உனக்கு இங்கே உன் தபஸ்க்கு வேண்டிய அந்த குஷம் இருக்கோ இல்லையோ கிடைக்கிறதா, ஜலான்யப்பி ஸ்நானவிதி க்ஷமானித்தே, அந்த வேண்டிய சுத்தமான ஜலம் கிடைக்கிறதா, கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கிறதா, இதெல்லாம் உள்ளர்த்தம். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணின்னு இருக்கியா,
அப்பி ஸ்வசக்தையா தபசி பிரவர்த்தசே. அப்புறம் பொடி வச்சு பேச ஆரம்பிக்கிறார். ஷரீரமாத்யம் கலு தர்ம சாதனம். இது ரொம்ப ஃபேமஸான வார்த்தை, இந்த காளிதாசனோட வார்த்தை. அது உன்னோட ஸ்வசக்தியம், உனக்கு எவ்வளோ முடியுமோ தபசி பிரவர்த்தசேக்கிம், அவ்வளோதான் நீ பிரவர்த்திக்கிற இல்லையா? ஏன்னா ஷரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம். எல்லா தர்மங்களுக்கும் ஃபஸ்ட்டு நம்மளோட சரீரம் இருந்தால் தான் அனுஷ்டிக்க முடியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தானே நீ பண்ணுறியோ இல்லையோ அப்படின்னு ஒரு பொடி வச்சு அவர் கேட்குறார். அது அப்போ பதில் வருமோ இல்லையோ? உள்ளூர சுவாமிக்கு இருக்குது, பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாளே, அதனால இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. ஏன் கஷ்டப்படுறேங்கிறது டைரெக்டாக இப்போ சொல்லக்கூடிய ஸ்டேஜ் இல்லை, இருந்தாலும் அது மனசில் இருக்கிற வார்த்தை அப்படியே அவருக்கு வருது. அடுத்த கேள்வி கேட்குறார். ஒரு நிமிஷம். ரொம்ப அழகாக கேட்குறார். கேள்வி கேட்குறதுலே அழகு. தபஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு திங் ஒரு இரிட்டேஷன் வந்ததுன்னா கோபம் வரும். அது உனக்கு வராமல் இருக்கா? ஆனால் அது அப்படி டைரெக்டாக கேட்கலை. அப்பி த்வத் ஆவர்ஜித வாரி சம்பிருதம் பிரபாள மாசாம் அனுபந்தி வீருதாம். இந்த நீ சுற்றி வச்சுன்னு இருக்க இல்லையா மரத்துக்கு, மரங்களுக்கெல்லாம் டெய்லியுமே அழகாக தண்ணி விட்டு அழகாக அவளை கவனிச்சுக்கிறியா? ஏன்னா 4 நாள் பண்ணுவோம், 5ஆம் நாள் நம்மளுக்கே ஒரு சலுப்பு வரும். அந்த கன்சிஸ்டன்சி ஒவ்வொரு கேள்வியிலையும் அவர் கேட்குறார். அடுத்தது என்ன கேட்குறார்? நீ பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டுருப்ப, தபஸ் பண்ணிட்டுருப்ப, எல்லாம் கையில் வச்சுட்டுருப்ப. இந்த மிருகங்களுக்கு ஆகாரம் அதுகளெல்லாம் டிசிப்ளின்டாக லைன்லேயே வந்து வாங்காது, அப்படியே உன் கையிலேருந்து பறிக்குமே. அப்போ உனக்கு கோபம் வருதா இல்லையா? ஆர் யூ ஏபிள் டு டாலரேட்? க்ஷமைங்கிற குவாலிட்டி உனக்கு வந்திருக்கா? அப்படி பிரசன்னம் ஹரிணேஷு, அந்த ஹரிணர், அது அந்த அந்த டியர்கிட்ட உன்னோட மனசு எப்போவுமே பிரசன்னமாக இருக்கா? அப்பப்போ பிரசன்னமாக இருக்கிறது வேற, எப்போ எந்த சேஷ்டை பண்ணாலும் உன் பிரசன்னாந்தம். ஏன்னா தட் இஸ் ஆல் தி இண்டிகேஷன் தட் உன்னோட தபஸ்னால உன்னோட மனசில் ஒரு ஸ்தைரியத்தை, ஒரு ஸ்டெடினஸ் வருது. அப்படி இருக்கா? அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஃபைனலி சரி, ரொம்ப நம்ம ஒரு 1 பாயிண்ட் ப்ரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாமேன்னுட்டு, நீ எல்லா தபஸ்விகளுக்கும் நீ ரொம்ப மிஞ்சிட்டாய். யூ ஹேவ் பிகம் ஸோ கிரேட் தேன் அதர் தபஸ்வீஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சொல்லாமல் சொல்கிறக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது. ஏது உச்சியத்தே பார்வதி பாபவிருத்தியே ந ரூபம் அவ்யபிச்சாரிதத்வச்சா ததா ஹிதே ஷீலம் உதாரதர்ஷனே தபஸ்வினாமபி உபதேசதாம் கதம். தபஸ்விகளுக்கு கூடி நீ பண்ணுற தபஸு உபதேசமாயிருக்கு அப்படின்னு அரை வார்த்தையில் அவர் சுவாமி அங்கே ப்ரைஸ் பண்ணுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, அடுத்த பாயிண்ட் லேடிஸ் கொஞ்சம் பிடிச்சமான பாயிண்ட், அவள் அப்பா பற்றி சொல்கிறார். நீ பண்ண தபஸ்னால உங்கள் அப்பா இருக்கா இல்லையா ஹிமவான், அவருக்கே ஒரு பெருமை ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. நீ பண்ணுற தபஸ் ஆல்ரெடி இஸ் கிரேட், தெர் இஸ் நோ டவுட். ஆனால் நீ பண்ணுற தபஸ்னால அவருக்கு ஒரு கிரேட்னஸ் வந்து ஒரு 100% மடங்கில் ஏறி போயிடுத்து. எப்படிப்பட்ட ஹிமவான்னா, அங்கே சுவாமி அழகாக என்ன பண்ணுறார், இந்த இடத்துல அந்த கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கங்கையை நடுவில் கொண்டு வரார். எப்போவுமே கங்கை தலையில் இருக்க போகிறாளோ இல்லையோ, பின்னாடி வந்தால் அதையும் சகிச்சுக்கணுமோ இல்லையோ. அதனால் இப்போதே என்ன சொல்கிறார், அந்த ஹிமவான் எப்படிப்பட்ட ஹிமவான் தெரியுமா? விகீர்ண சப்தர்ஷி பலி பிரஹாரி பிஸ்ததா நகாங்கைஹி சலிலைர் திவஸ்சுதைஹி யதா த்வதீயைஹி சரிதைஹி. அந்த கங்கை வந்தாலோலையோ ஹிமவான்கிட்ட வந்து விழறா. ஹிமாலயத்தில் கங்கை விழறது. அந்த கங்கை எப்படிப்பட்டவள் தெரியுமா? ஃபஸ்ட்டு கங்கையோட பெருமையை சொல்கிற மாதிரி சொல்கிறார். ஸ்வர்க்கத்திலேருந்து வந்த கங்கை மாத்திரமில்லை, அந்த கங்கை ஸ்வர்க்கத்திலேருந்து வரும்போது சப்த ரிஷிகள் அந்த கங்கையில் பூஜை பண்ணி புஷ்பத்தை போடுவாளாம். ஸோ அந்த புஷ்பத்தை எடுத்துண்டு அழகாக ஹிமாலயத்தில் வந்து விழுவா. அந்த ஹிமாலயத்துக்கு கங்கைனாலேயும் பெருமை தான். கங்கையில் ஹிமாலயத்தில் தானே கங்கோத்ரி இருக்குது, கங்கை வந்து விழுந்த இடம் அங்கேயும் தானே ஷி கம்ஸ் டவுன் டு த பிளெயின்ஸ். ஃபஸ்ட்டு பிளெயின்ஸ்க்கு வரலையே, ஹிமாலயம்னாலே அடுத்தது நம்மளுக்கு மனசில் கங்கை தான் ஆக்சுவலி மனசுக்கு வரும்.
கங்கையினால் ஒரு பெருமை இருக்கே ஹிமவானுக்கு. ஆனால் ஒன்னால் இப்போ ஒரு பெருமை, ஏன்னா கங்கா அண்ட் பார்வதி ஆர் சிஸ்டர்ஸ், ஒன்னால் இப்போ ஒரு பெருமை ஹிமவானுக்கு வந்திருக்கே, அது கங்கை காட்டிலும் உனக்கு ஒரு படி 100 படி மேலே நீ அவனுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துட்டாய். எப்படி அழகாக தூக்கி வைக்கிறார் பாருங்க. அது சொல்லாமல் சொல்லி ரொம்ப அழகாக தூக்கி வைக்கிறார். இன்னொன்று சொல்கிறார், உங்கள்கிட்டேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, அந்த பிரம்மச்சாரி சொல்கிறார், அனேன தர்மஹா சவிசேஷம் அத்யமே திரிவர்க்கசாரா பிரதிபாதி பாமினி. நீ பண்ணுற தபஸ்னால எனக்கே இன்ஸ்பயர் ஆகிடுது. எனக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னா, தர்ம அர்த்த காம இந்த 3 புருஷார்த்தங்கள்லேயும் தர்மம் தான் வசந்தது. ஏன் தெரியுமா? துவயா மனோனிர் விஷயார்த்த காமையா எதேக ஏவ பிரதிகிருஹ்ய சேவியத்தே. நீ அர்த்தத்தையும் காமத்தையும் விட்டுட்டு இந்த தபஸுக்காக மூச்சு பிடிச்சுட்டு உட்காந்துன்னு இருக்கியே, யோ சச்ச யங்கள், இதெல்லாம் சொல்லி பின்னாடி சொல்ல போகிறார். இருந்தாலும் இவ்வளோ ஐடியலிஸ்டிக்காக, அதுவும் உனக்கு இல்லாத சுகமாக, உனக்கு இல்லாத நீ ஏதாவது ஒன்று நினச்சா அடுத்த நிமிஷம் உங்கள் அப்பா அதை நிறைவேற்றுவாளே. நீ வளர்ந்தது எப்படி? ஹிமாலயமே உன்னோட பேலஸ். அப்படி பேலஸில் வளர்ந்து நீ நினச்சா என்ன சுகம் வேணால், என்ன ட்ரெஸ், என்ன ஆர்னமெண்ட்ஸ், என்ன வேணால் உனக்கு கிடைக்கும். சகல விதமான சுகங்கள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டு நீ இப்படி தபஸ்க்கு உட்காந்துட்டுருக்கியே. இதுலேருந்து தபஸோட கிரேட்னஸ், தர்மத்தோட கிரேட்னஸ், எல்லாத்துக்கும் மேலே அந்த தர்மம் தான் வசந்ததுங்கிறது நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு இது பகவான் உண்மையாகவே சொல்கிறார் இந்த இடத்துல. அந்த வார்த்தை நிறைய பாவங்களோடு கலந்து காளிதாசன் வார்த்தை போட்டிருக்கார். இதெல்லாம் அப்புறம் பாயிண்ட்டுக்கு வரணுமே. எவ்வளோ நேரம் தான் கதை பேசுறது? எஸ் டு ஸ்டார்ட் ஆஸ்கிங் தி கரெக்ட் கொஸ்டின் இல்லையா? ஏன்னா இவ்வளோ பாவம் எல்லோரும் உட்காந்து பேனு கேட்டுருக்கா, இவர் பாட்டுக்கு லைன் பை லைன் ஏதோ சொல்கிறார். ஸோ கரெக்டாக மொல்ல ஆரம்பிக்கிறார். நீ என்னை வெளி மனுஷனாக நினைக்காத, நான் உன் ஃப்ரெண்டு மாதிரி. சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும், நான் இன்னும் டிக்னிஃபைட் டேர்ம்ஸ் தான். அதனால ஹே தபோதனே வார்த்தையை மாத்துறார் அழகாக. என் மனசில் ஒரு கேள்வி, சின்ன கேள்வி வருது. கரெக்டாக எங்கே கொண்டு வந்து முடிச்சிருக்கார், உன்னோட தபஸ் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங் தட் ஐ எம் ஆல்சோ இன்ஸ்பயர்ட். உடனே நம்ம இதெல்லாம் கேட்டாலே நம்மளுக்கே ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் இது வரும். ஓ, கொஞ்சம் ஆப்தர் போல இருக்குது, நம்மளை சேர்ந்தவர், ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஹேவ் டு சே. அப்படியெல்லாம் இந்த சைக்கலாஜிக்கலி மனசில் தோண ஆரம்பிக்குமோ இல்லையோ. அதனால் அதை நன்னா அந்த மனசை அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்த அப்புறம் பகவான் மல்ல ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாருனா, ஹே தபோதனே, உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன், ஏன் தபஸ் பண்ணுற? சிம்பிளாக கேட்குறேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் காம்ப்ளிகேட்டடாக கேட்பார். ஏன்னா குலே பிரசூதி பிரதமஸ்ய வேதசா திரிலோக சௌந்தர்யமிவோதிதம் வபுः அமிருக்யம் ஐஸ்வர்ய சுகம் நவம் வயः தபः பலம் ஸ்யாத் கிமதः பரம் வத. நீ தபஸ் பண்ணி தபஹா பலம் ஸ்யாத் கிமதः பரம், நீ வேறு என்ன நீ இப்போ சாதிக்கணும் நீ தபஸ்னால? ஏன்னா உனக்கு என்ன தான் இல்லை, யூ ஹாவ் எவ்ரிதிங். குலே பிரசூதி பிரதமஸ்ய வேதசா, பிரம்மதேவனோட புத்திரன் ஹிமவான் அப்படின்னு காளிதாசர் சொல்கிறார். அவர் சிருஷ்டிச்சிருக்காரோ இல்லையோ, பிரம்மதேவனோட லீனியேஜ்லேயே இவ்வளோ வசந்த குலத்தில் நீ பிறந்திருக்காய். ஸோ யூ டோன்ட் நீட் டு. இப்போ துருவன் ஒரு ஸ்தானத்துக்காக நினச்சிட்டு தான் தபஸுக்கு போனார் அந்த குழந்தை. ஆனால் அப்புறம் மனசு மாதிரி பெரிய பக்தன் ஆயிட்டார். இங்கே உனக்கு ஏற்கனவே ஒரு பெரிய ஸ்தானம் இருக்குது, அந்த ஸ்தானத்துக்கு காம்படிட்டர்ஸே இல்லை. யூ ஆர் த மோஸ்ட் பிலவட் சைல்டு ஆஃப் ஹிமவான். ஹிமவானுக்கு நிறைய குழந்தைகள் இருந்து தான், பார்வதி மாத்திரம் இல்லை, பார்வதி, கங்கா, மைனக்கா, நிறைய மவுண்டன்ஸ் புள்ள குழந்தைகள் இருந்தாலும் ஹிமவானுக்கு பார்வதி மேலே தான் ரொம்ப 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 பிரியம் ஜாஸ்தியாக. ஸோ குலே பிரசூதி பிரதமஸ்ய வேதசா திரிலோக சௌந்தர்யம் விவோதித்தம் வபுஹு. உனக்கு இருக்கக்கூடிய அழகு வேறு எந்த லோகத்துலேயும் பார்க்க முடியாது. 3 லோகத்துலேருந்து சேர்ந்த அழகு முன்னாடியே நம்ம பார்த்தோமே, ஒரே இடத்துல சிருஷ்டிச்சிருக்கார் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு அழகு உனக்கு.
அமிருக்யம் ஐஸ்வர்ய சுகம், நீ தேட வேண்டிய ஒரு ஐஸ்வர்யமே இல்லை உங்கள்கிட்ட. இல்லாத ஐஸ்வர்யம்ங்கிறது இஸ் நான் எக்ஸிஸ்டண்ட். எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கே. நவம் வயகா, எல்லாத்துக்கும் மேலே அந்த யூத் அண்ட் பியூட்டிக்கு தெர் இஸ் நோ கம்பேரிஷன். உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி வேறு எங்கேயும் இல்லையே. ஸோ நார்மலாக ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைவ் பண்ணி அட்டைன் பண்ணணுன்னாலும் உனக்கு அவசியம் இல்லையே. இவ்வளோ விஷயம் உங்கள்கிட்ட இருக்கே, பின்ன ஏன் நீ தபஸ் பண்ணுற? பலஸ்யாத் கிமத பரம் வத அப்படின்னு கேட்குறார். அது ஏன், அடுத்தது என்ன நினைக்கலாம், உனக்கு என்னையா விஷயம்னு நினைக்கலாம். அதுக்கு அழகாக சொல்கிறார், எனக்கு மனசு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நான் இந்த கேள்வி கேட்டேன். அப்பப்போ சமர்த்தனம் பண்ணணும். யூ ஜஸ்ட் கான் கம் அண்ட் சே டு அ லேடி தபஸ்விகிட்ட போய் சும்மா நீ என்ன எது கேள்வி கேட்க முடியாது. ஸோ சாஸ்திரோக்தமாகவும் சரி, தர்மத்தையும் விட்டு கொடுக்காமலும் சரி, சைக்கலாஜிக்கலாலும் சரி, ஏன்னா எமோஷ்னலாகவும் சரி, அவளுக்கு ஒரு இது கொடுத்து அப்புறம் தென் ஹி ஹஸ் டு பிரிங் ஹர் அவுட் இல்லையா. ஸோ ஜென்ரலி ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்துக்கு, இல்லைன்னா தனக்கு ஒரு கஷ்டம் நேர்ந்ததே ஆனால் லேடிஸ் தபஸ்க்கு இறங்குவா, அந்த மார்க்கத்துக்கு இறங்குவா. ஆனால் உனக்கு அது வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உன்னோட அப்பா இட் செல்ஃப் இஸ் ஸோ பவர்ஃபுல். யார் உங்ககிட்ட விளையாடுறதுக்கு யார் ட்ரை பண்ணுவா? யாரும் ட்ரையே பண்ண மாட்டா. ஒரு நாகத்தோட ஹுட்டில் இருக்கக்கூடிய ரத்னத்தை சும்மா கைவிட்டு எடுக்கிறதுக்கு யாருக்காவது ட்ரை பண்ணுவானா? காளிதாசன் சொல்கிறார். அதனால் உனக்கு எந்த விதமான ஒரு லேடிஸ்க்கு வரக்கூடிய கஷ்டங்களோ வேறு ஏதாவது மனஸ்தாபங்களோ வரக்கூடிய சான்ஸ் இல்லையே. அது மாதிரி ஒவ்வொன்றா அவரே கேள்வி கேட்டு இது பண்ணுறார். இதெல்லாம் ஏன் கேட்குறேன்னா, நீ திடீர்னு ராஜகுமாரியாக இருந்து இப்படி ஒரு உனக்கு பொருந்தவே இல்லை. ஏன்னா சுவாமியும் அவளை அப்படி தான் பார்த்துருக்க. சுஷ்ரூஷை பண்ணும்போது ஹிமவத் புத்திரியா பார்வதியை தானே வந்து சுஷ்ரூஷை அழகாக பண்ணின்னு இருந்தா. இப்போ திடீர்னு வந்து வாடி போன இது உடம்பு பார்த்தாலே இன்னும் ரொம்ப ஸ்டார்வ்டு உடம்பு, தப்பஸ்னால் வாடி இருக்குது, சுவாமிக்கே பொறுக்கலை. அதனால் தன்னை மீறி அந்த ஒரு வார்த்தை வருது, உன்னை இப்படி பார்க்க முடியலையே, அதனால தான் நான் இந்த மாதிரி கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் சுதாரிச்சுட்டு விட்றார். ஏன்னா அவளுக்கு தெரியப்படாது, ஷீ ஷுட் நாட் ஸ்டில் நோ தட் ஹி ஹஸ் கம் இல்லையா. பொருந்தவே இல்லை உனக்கு. சரி, அடுத்தது வேணால் ஏதாவது நினச்சிக்கலாம் இந்த மாதிரி. சரி, ஸ்வர்க்கத்தை நோக்கி நீ வேணால் தபஸ் பண்ணுறியோ, திவம் யதி பிரார்த்தையசே விருதாஸ்ரமஹா, நீ ஸ்வர்க்கத்தை நோக்கி பண்ணுறியா, வேஸ்ட்டு. சுவாமியே சொல்கிறேன். ஏன்னா பிதுஹு பிரதேசாஸ்தவ தேவ பூமையா, தேவர்களெல்லாம் வந்து உன்னோட ஹிமாலயத்தில் தானே வசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா ஹிமாலயம் அப்படி, ஹிமாலயமே ஸ்வர்க்கத்துக்கு மேலே தானே இருக்குது. அத்த உபயன் சமாதினான ரத்னம் அன்விஷ்யத்தி மிருக்யத்தே ஹியத். வேறு ஏதாவது காரணம் இருக்கணுமே. இவரே யோசிச்சு ஏன்னா இன்னும் பதில் அம்பாள் கொடுக்கல, பேசாமல் கேட்டுருக்கா. வேறு ஏதாவது காரணம்தான் இருக்கணும். என்ன காரணமாக இருக்க முடியும்? ஏன்னா நீ வந்து ஒரு ரத்னம் மாதிரி. ஒரு ரத்னம் எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உயர்ந்த ரத்னம் இருந்ததுன்னா எல்லாரும் அதை தேடின்னு வருவாளே, அதனால் உனக்கு அது அவசியமே இல்லையே. அப்புறம் கடைசியில் மொள்ள பாயிண்ட்டுக்கு வரார். அதையும் எனக்கு சரியாக படலையே, நீ ஒரு ஹஸ்பண்டை தேடின்னு வேணால் தபஸுக்கு உட்காரலான்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கும் ஒரு அவசியம் எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா உன்னோட அழகுக்கும் உன்னோட குவாலிஃபிகேஷன்ஸ்க்கும் அப்ளிகேஷன் வச்சுட்டு லைனாக வாசலில் நின்று இருப்பாளே, உங்கள் அப்பா தலையை பிச்சுன்னு இருப்பாரு, அந்த மாதிரி இல்லை இருக்கணும் சுச்சுவேஷன். அதெல்லாம் விட்டு நீங்கள் வந்து தபஸ்க்கு உட்காந்துருக்கியே, ஹஸ்பண்டுக்கு தான் உட்காரையா அப்படின்னு ஒரு ஸ்மால் ஒரு கேள்வி கேட்குறாராம் பகவான். அந்த இத்தனை நேரம் பேசாமல் இருந்த அம்பாள் பெருமூச்சு விட்டாளாம். அவ்வளோதான், பதில் பேச இன்னும் ஆரம்பிக்கலை. ஹி ஹஸ் ஸ்டில் நாட் கெயின்ட் ஹர் கான்ஃபிடென்ஸ். பெருமூச்சு ஜஸ்ட் நிவேதித்தம் நிஸ்வசித்தேன சோஷ்மணா மனஸ்து மே சம்சயமேவ காஹதே. அப்புறம் பகவான் சொல்கிறார், நான் இந்த ஹஸ்பண்டுங்கிற வார்த்தை சொன்னப்போ நீ ஒரு பெருமூச்சு விட்டையோ இல்லையோ, அதுலேருந்து நான் புரிஞ்சுட்டேன், நீ அதுக்காக தான் நீ தபஸ்க்கு உட்காந்துருக்காய்ங்கிறது நான் புரிஞ்சுட்டேன். ஆனால் அதுவும் என்னால் ஏற்றுக்க முடியாமல் இருக்கே. ஏன்னா நீ போய் ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிச்சுவேஷன் வரக்கூடாது. நான் சொன்னேன் எல்லோரும் உன்னை தேடின்னு வரணும். சரி, அப்படியும் நீ போய் கேட்டு ஒருத்தன் வேண்டான்னு சொல்கிறதுங்கிறது எனக்கு அது இமேஜின் பண்ணவே முடியல.
he has to come and fall at your feet. அந்த மாதிரி இல்லை இருக்கணும் கேஸ். நீ அந்த மாதிரி கேட்ட மாதிரி அவர் அந்த பசிலை சால்வ் பண்ணுற மாதிரி சுற்றி 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 வந்துட்டு கடைசியில் மொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அம்பாள் இன்னும் பதில் சொல்லலையே, சரி இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டால் தானே சொல்லுவோம். அதனால் சொல்கிறார், நீ தேடுற ஆள் வந்து ரொம்ப கல் நெஞ்சக்காரனாக இருக்கணும் போல இருக்குது. இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி சொன்னால் தானே இவ வந்து கொஞ்சம் பதில் வரும். ஏன்னா இப்படி நீ பண்ணுற தபஸை பார்த்தப்புறம் கூடி அவனுக்கு மனசு இறங்கலையா, சி என்ன மாதிரி ஆளவன், அவனை போயெல்லாம் நீ நினச்சிட்டு அடுத்த வார்த்தை அவர் போயிருப்பார். ஏன்னா இப்படிப்பட்ட தபஸை பார்த்து கஸ்ய மனோன தூயத்தை, யாருக்கு தான் மனசு வந்து இழகாது. அஹோ ஸ்திரஹா கோபி தவேப்சிதோ யுவா, எவனோ ஒருத்தன் இவ்வளோ நீ தபஸ் பண்ணிவிட்டு உபேட்சத்தே உன்னை விடுறான்னா அவனுக்கு எவ்வளோ கல்மனசாக இருக்கும். கண்டுக்காமல் இருக்கான்னா எவ்வளோ கல்மனசாக அவன் இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அவன் அம்பாள் பண்ணுற தபஸை பார்த்து முன்னாடியே காளிதாசன் வர்ணிப்பான். அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்ல, ஆசிரமத்தில் இருக்கிற மான்கள் எல்லாம் கண்ணால் ஜலம் விடுறதாம். அந்த சக்கரவாக்க பட்சிகள், அந்த மிருகங்கள், அந்த மரங்கள், அந்த செடிகள், அந்த கொடிகளே பார்த்து பார்த்து வாடி போகிறதாம். அவளோட தபஸை நித்தியம் பார்த்து பார்த்து அவளுக்கே அந்த கருணா ரசம் பெருகி பெருகி வருது. அப்படிப்பட்ட தபஸ் நீ பண்ணுறாய், அவனுக்கு கல்நெஞ்சக்காரன் அவனுக்கு இறங்கவே இல்லையே. கடைசியில் ஒன்று சொல்கிறார் பகவான், ஹே கௌரி, அழகான வார்த்தை போடுறார். என்ன சொல்கிறார், நீ ஒருத்தனை விரும்புகிறியோ இல்லையோ, அவனுக்கு ரொம்ப கர்வம் பிடிச்சாச்சு போல இருக்கு. அந்த கர்வத்தினால இன்னும் அரகண்டாகி உன்னை பார்க்காம விரும்பாமல் வராமல் இருக்கான் அப்படின்னு. எப்படியெல்லாம் எப்போவுமே அம்பாளுக்கு எப்படின்னா, மகாபதிவிரத்தை தன்னை பற்றி சொன்னால் பொறுத்துப்பாள், சிவனை பற்றி சொன்னால் பொறுத்துக்க மாட்டாள். நிந்தனை பண்ணால் பொறுத்துக்க முடியாது அவளால். ஷி ஹேஸ் டு கம் அவுட். அதுவும் பகவானுக்கு தெரியும். அதனால தான் அந்த இத்தனை நேரம் அவள்கிட்டையே அட்டாக் பண்ணலை. இவ த்ரோயிங் கொஸ்டின்ஸ் அட் ஹர். இப்போ மொள்ள சிவனை இழுக்கும்போது தான் இவ கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிப்பாளோ இல்லையோ. அதனால அவனுக்கு அந்த அகங்காரத்தினால அவன் வந்து உங்ககிட்ட அவனோட முகத்தை காமிக்கிறதுக்கு அவனுக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னு பகவான் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறார், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, கியச்சிரம் ஷாமியசி கௌரி வித்யதே, நீ ஏன் கௌரி ஏன் இவ்வளோ காலமாக ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, வித்யதே மமாபி பூர்வாசிரம சஞ்சிதம் தபஹா, எங்கிட்டையும் என்னோடய பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நான் அனுஷ்டானம் பண்ணி எங்கிட்டையும் கொஞ்சம் தபஸ் இருக்குது. தத் அர்த்தபாகேன லபஸ்வகாங்ஷிதம், இங்கே கல்யாணம் நடந்த மாதிரி தான். ஏன்னா அவர் என்ன வார்த்தை விடுறார், நான் என்னோடய தபஸோட பாதி உனக்கு நான் கொடுக்குறேன், இங்கேயே தபஸோட பாதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். பின்னாடி உடம்பே கொடுக்க போகிறார், உடம்போட பாதி. அதுக்கு சூச்சகமாக சிவன் என்ன சொல்கிறார், தது அர்த்த பாகேன ஹாஃப் லபஸ்வ, அதை எடுத்துக்கோ, என்னோடய தபஸ்லேருந்து கொஞ்சம் நீ எடுத்துக்கோ, அதுலேருந்து காங்ஷிதம் வரம் தம் இச்சாமிச்ச சாது வேதித்தும், உனக்கு வேண்டிய வரங்களை கொடுக்க, உனக்கு நீ யாரை தேடின்னு போகிறையோ அவனை என்னோடய தபஸ்லேருந்து நான் உனக்கு கொஞ்சம் தரேன், அந்த தபஸும் சேர்ந்து உனக்கு அந்த வரம் கிடைக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார். இப்போ மொள்ள ஷீ இஸ் கோயிங் டு ரிப்ளை. ஆனால் அம்பாள் நேரடியாக பதில் கூறலையாம், நேரடியாக சொல்லலை. அங்கே தான் ப்ரோட்டோக்கால். நான் வந்து ஒரு புருஷனை நோக்கி தபஸ் பண்ணுறேன், பெரியவா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், நம்மளாம் அப்படின்னு ஆச்சிப்பிச்சாதானே சொல்லுவோம், எங்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஆசீர்வாதம், அது அப்பா அம்மா சொல்ல வேண்டிய வார்த்தை, நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை இல்லை. அதனால் அம்பாள் டைரெக்டாக சொல்லவே இல்லை. ரொம்ப அழகாக தலை குனிஞ்சுண்டு கரெக்டாக அம்பாளும் ஜட்ஜ் பண்ணுறேன். எப்படி என் மனசில் இருக்கிறது அப்படியே எடுத்து சொல்கிறார். நான் வரும் ஒரே ஒரு பெருமூச்சு தானே விட்டேன், அதை வச்சுட்டு இவர் இவ்வளோ ஞானியாக இருக்கார் இவர். அப்போ தான் அம்பாளுக்கு கொஞ்சம் இது, ஷி டசன்ட் நோ ஹீஸ் சிவன், ரைட், யாரோ வந்திருக்கானே எதாவது பேச முடியுமா, எல்லாத்தையும் சொல்ல முடியாதே, சரி இவர் பெரிய ஞானி போல இருக்குது, அவ்வளோ தூரம் என்னோடய மைண்ட் ரீட் பண்ணியிருக்கார், ஹீ மேபி ஏதாவது ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா நான் இவ்வளோ நாளாக பண்ணுறேன் தப்பஸ், ஏன்னா எமோஷ்னலி ஆல்சோ ஷீ இஸ் கொஞ்சம் வீக் ஆகிண்டு வர, இவ்வளோ பண்ணியிருக்கா பாவம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா,
இன்னும் ஒன்றும் ரிசல்ட்டு தெரியலையே, ஏற்கனவே ஒரு வாட்டி ஏமாற்றம் சகிச்சாச்சு, இப்போ தபஸுக்கு பலன் கிடைக்குமோ கிடைக்காது. இவ்வளோ ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்திரீயோட மனசு தானே பாவம், இழகி 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 இந்த ஸ்டேட்டுக்கு ஆயிருக்கு. அதனால் மெதுவாக என்ன சொல்கிறா, அதோ வயஸ்யாம் பரிபாஷ்வவர்த்தினீம் விவர்த்திதானஞ்சன நேத்திரமைக்ஷத. ஒன்றுமே சொல்லலை அம்பாள், தலை குனிஞ்சுட்டா, ஓர கண்ணால் தன்னோட சகியை பார்த்தா. சகி ஆல்சோ வெரி ஸ்மார்ட், லக்ஷ்மணன் மாதிரி இங்கிதம் தெரிஞ்சவ. நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் யார்ட்டையாவது இப்படி இப்படி காமிப்போம், புரியவே புரியாது. அப்போ இருக்குது பாருங்க நம்மளுக்கு இரிட்டேஷன். அப்படி இல்லை, அம்பாள் ஒன்றும் பண்ணல. அந்த சகிகள்லாம் ரெடியாக, தேர் ஆல்வேஸ் ரெடி வெயிட்டிங். இவள் அழகாக என்ன, இவாளுக்கு ஏதோ டயலாக் நடக்கிறதுன்னு ரெடியாக இவள் என்ன கேட்பா தெரியாமல் இந்த சைடு ஒருத்தி அந்த சைடு ஒருத்தி சுற்றி ஒருத்தி, எவ்ரி ஒன் இஸ் வாட்சிங். ஒன்றுமே பண்ணலை, இப்படி குனிஞ்சா, அதுவும் ஓர கண்ணால் இவ்வளோ தான் பார்த்தா, இவ்வளோ கூட பார்க்கல, திரும்ப எல்லாம் இல்லை. ஏன்னா ரொம்ப மாடஸ்ட் அம்பாள். திரும்பி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் லைக் திஸ் அவ்வளோதான். அந்த சகி ஸ்மார்ட், புரிஞ்சுன்னுட்டா. சகி பேச ஆரம்பிக்கிறா. சுவாமிக்கு அதுவே அடச்சே, நம்ம யார்கிட்ட பேச வந்தோம், எவ்வளோ ஒருத்தி நம்மள்கிட்ட பேச வேண்டியிருக்கேன், நம்ம வேற கேட்க வேண்டியது வேறு வழி இல்லை. ஹி ஹேஸ் டு என்டியூர் ஆல் தட், ரைட்? அவள் மொள்ள ஒவ்வொன்றா இந்த சகி 10 ஸ்லோகன் வேறு பேசுகிறா. அதுதான் பியூட்டி இங்கே. காளிதாசன் கிட்டத்தட்ட சகியோட வார்த்தையில் 10 ஸ்லோகம். பாவம் சுவாமி நிதானமாக நிறுத்தி சகி கதையெல்லாம் ரீல் விடுறது வரை ஃபுல்லாக முடிச்சு ஜம்மனு சிவனே, லிட்ரலி சிவனேன்னு கேட்டுட்டு இருந்தார். சகி மொள்ள ஃபுல் கதையை சொல்கிறா. இவள் பார்வதி, இவா அது ஃபல் A to Z சொல்லணுமோ இல்லையோ, அவருக்கு தெரியுங்கிறது பாவம், அந்த சகிக்கு தெரியாது. சும்மா ஷீ ஜஸ்ட் cannot say தபஸ் பண்ணின்னு இருக்கான். முதல் கதை ஹிமவானோட புத்திரி, சிவனுக்காக போனா, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, மன்மதன் வந்தா, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அவன் கண்ணால் பகவான் எரிச்சுட்டார். அதுக்கப்புறம் அம்பாள் கண்ணால் மன்மதனை பகவான் எரிச்சாரே தவிர, மன்மதன் விட்ட அம்பு எங்களோட பார்வதியோட மனசில் ஆழமாக பதிஞ்சு கொடுத்து, அதனால் அவளுக்கு அந்த நீலகண்ட அந்த சிவன் மேலே அப்படி ஒரு காதல். அது என்ன பண்ணணும்னு தெரியும். அந்த விரகத்தில் எப்படி அம்பாள் இருந்தாங்கிறது ரொம்ப நன்னா அந்த சகி வர்ணிக்கிறா. அதுக்கப்புறம் மனோரதம் எப்படியாதும் அதை சித்திக்கணுங்கிறதுனால தன்னோட அப்பாவோட பர்மிஷனால், அதையும் சொல்கிறா, குரோர் ஆக்ஞையா அவள் அழகாக தபஸ்க்கு வரா. அதனால தான் இங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளோதான் அந்த ஃபுல் கதை. இவர் கேட்டு நினச்சிட்டு இருக்கிற, அப்பாடா முடிஞ்சுதா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கதை தானே அப்படின்னு ரெடியாக கேட்டு நிற்கிறார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு, தேர் இஸ் நோ டவுட் ஆன் தேட். நல்ல சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்தை அவர் வெளிப்படுத்த முடியாது, ஆப்வியஸ்லி வெளிப்படுத்த முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறார், ரொம்ப டிக்னிஃபைடாக தன்னோட எமோஷன்ஸை அடக்கிண்டு மொள்ள பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா எப்படியாதும் ஹீ வாண்ட்ஸ் பார்வதி டு ஸ்பீக் அண்ட் நாட் த சகி. சகி என்னத்தையோ பேசி முடிச்சாச்சு, இனிமேல் அடுத்தது பார்வதிட்டு ட்ரை பண்ணலாம். நான் இதெல்லாம் உன் சகி சொல்கிறாளே, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு டைரெக்டாக கேட்குறேன். அவள் வாயிலேருந்து ஷி ஹாஸ் டு சே. அப்போ மொள்ள அம்பாள் அதுக்கும் ரொம்ப ஒரு ஸ்லோவான வார்த்தை தான், ஆமாம் உண்மைதான் அப்படின்னு அம்பாள் முடிக்கிறா. அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் பேச போகிறார். அவர் என்ன பேசினார், எப்படி பேசினாருங்கிறது ஐ திங்க் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். விருந்தோட சங்கல்பம். ஏன்னா அது கொஞ்சம் ஆரம்பித்தா அது கொஞ்சம் லாங். அவர் எப்படியெல்லாம் கவுண்டர் கொடுக்குறார், அதுக்கு அம்பாள் என்ன கவுண்டர் கொடுத்தா, தட்ஸ் அ ப்ரிட்டி வெரி லாங் செக்ஷன். ஸோ அது இப்போது ஆரம்பித்தாலும் இப்போ அது கொஞ்சம் முடியாது. ஸோ இன்றைக்கி சுவாமி வந்திருக்கார், தேவியும் நிற்கிறா, சக்கீஸ் எல்லாம் நிற்கிறா. சுவாமி பேச போகிறார். என்ன பேச போகிறாருங்கிறது நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீ பிருந்து குருதேவா. ஹர நம பார்வதி பதையே, ஹர மகாதேவா. சத்குரு சுவாமினா ஜெய். இன்னைக்கு குமார சம்பவம் காவியத்தில் முக்கியமாக பரமேஸ்வரனுடைய ஆவிர்பாவம், அதில் அம்பாளை பற்றி அம்பாள்கிட்ட விசாரிக்கிறார், குசலம் விசாரிக்கிறார்.
ஒரு குஷலம் விசாரிக்கிறதுனா நம்ம மாற்றுக்கு ஒருத்தர் வந்தானா சௌக்கியமாக இருக்கேளா, எப்படி இருக்கேள் அப்படின்னு இருக்கிறவா வந்தவாளை கேட்கணும். அதுதானே வழக்கம். ஆற்றுக்கு யாராவது ஒருத்தர் வந்தானா ஆற்றுல இருக்கிறவா வந்தவாளை பார்த்து எல்லாம் நீங்கள் எப்படி இருக்க சௌக்கியமாக இருக்கேளா வந்தேலான்னு கேட்பார். இங்கே என்னாச்சு, வந்தவர் இருக்கிறவாளை கேட்குறார். அவாத்துக்கு வந்துட்டு பரமேஸ்வரன் என்ன பண்ணுறார், அம்பாள்கிட்ட போய் நீ சௌக்கியமாக இருக்கியா, நீ என்ன பண்ணிட்டுருக்க, உன் குலம் கோத்திரம்னா என்ன இருக்கா, நீ ஒழுங்காக தபஸ் பண்ணிட்டுருக்கியா, பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணுறியா, லிட்ரலாக அதுதான் கேள்வி. கடைசியில் இன்னும் மிச்சம் என்னது, பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணுறியா. இது நமக்கு சொன்ன மாதிரி பிருந்தமாக சொன்ன மாதிரி நாம் எந்த வேலையை பண்ணாலும் ஒழுங்காக பண்ணணும். அதுதான் இங்கே எடுத்து காட்டுறார். அவன் தபஸு பலிச்சுதா, உனக்கு தண்ணி கிடச்சிதா, ஜலம் கிடச்சிதா, காற்று கிடச்சிதா, இதெல்லாம் கேட்குறதெல்லாம் என்னது, அல்டிமேட்டாக சுற்றி வளைச்சி பார்த்தா என்னது, ஒழுங்காக நீ பண்ணிட்டுருக்கியா, டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பண்ணுறியா, உன் காரியத்தில் கர்மமே கண்ணாயினாராக இருக்கியா அப்படின்னு. கர்மமேனா அது ஐயே கர்மங்கிறது கர்மம் இல்லை, கர்மமேனா உன் காரியத்தில் கண்ணாக இருக்கியா அப்படிங்கிறது. அப்படி கண்ணாக இருந்தால் தான், அதில் குறியாக இருந்தால் தான் எந்த காரியத்தை எடுத்தாலும். தபஸுன்றது பெரிய விஷயம். நம்ம சின்ன காரியம் பண்ணாலும், இங்கே பெருக்கி தொடச்சாலும், ஒரு மைக் அரேஞ்ச் பண்ணாலும், டேபிள் வச்சாலும் கர்மமே கண்ணாக என்ன தான் இருக்கணும். இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு டேபிள் போட்டானோ வரவருக்கு, டேபிளை திருப்பி போட்டான். டெஸ்க்கு நம்ம இப்போ டெஸ்க்கு வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த டெஸ்க்கு திருப்பி போட்டானோ அவர் எப்படி புஸ்தகத்தை வச்சு பிறகு. அப்போ கர்மம் என்னாச்சு, கண்ணை விட்டு போயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் நாம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன காரியத்துலேயும் கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸ்டாக கரெக்டாக பண்ணானுக்க பர்ஃபெக்ஷன் வரும். அப்போ அந்த பர்ஃபெக்ஷன் வந்தால் தான் அதோடைய ரிசல்ட்டை நாம் அனுபவிக்க முடியும். அப்படி பகவான் பரமேஸ்வரன் ஒரு கேள்வியாக கேட்டு, இதில் அவர் கேட்குறது நானே என்ன எப்படி சொல்கிறார், வந்தவர் எப்படி வர்ணிச்சிருக்கார், பிரதமாசிரமோ யதா அப்படின்னு வர்ணிச்சிருக்கார். பிரதமாசிரமம்னு சொன்னால் 4 ஆசிரமம் இருக்கோ இல்லையோ, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அதில் பரமேஸ்வரன் வந்திருக்கிறது பிரதமாசிரமத்தில். பிரம்மச்சாரியாக வந்திருக்கார். அவர் வாமன வட்டு மாதிரி வந்தார்னு சொன்னால் இல்லையா, பிரம்மச்சாரியாக வந்திருக்கார். கடைசியில் முடிக்கிற சமயத்துலேயும் நான் என்னுடைய பிரம்மச்சரியத்தில் இருக்கக்கூடிய தபஸெல்லாம் வேணாலும் உனக்கு தரேங்கிறார். அப்போ என்னாச்சு, நான் பிரம்மச்சாரியாக நானும் பொண்ணை தேடின்னு இருக்கேன், நீயும் கணவரை தேடின்னு இருக்க. இன்டைரக்டாக சொல்கிறார், அம்மா நீ மட்டும்தான் ஹஸ்பண்டை தேடின்னு இருக்கேன்னு கிடையாது, நானும் அதே ரூட்டில் தான் இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடச்சா தேவையில்லைன்னு இருக்குது. இவ்வளோ நாளையே நான் உன்னை கொண்டாடின்னு இருக்கேன், நன்னா நீ தபஸ் பண்ணின்னு இருக்க, ஊன்லாம் சொன்னாரோ இல்லையோ, அப்படிலாம் சொன்னதுனால சொல்கிறார். ஏன் சொல்கிறார், நான் ஏன் பிரதமாசிரமத்தில் இருக்கேன், என் தபஸும் உனக்கு வேணுன்னா அடிஷ்னலாக கொடுக்குறேன், உன்னுடைய காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம். வந்தவன் என்ன பண்ணுறான், இது ஏதோ அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கான். வந்தவன் உடனே என்ன பண்ணுறான், நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கொஞ்சம் சேர்த்து பெருக்கி தொடச்சேனாக்கா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ. சில இடங்களில் நம்ம இடத்துலையும் உண்டு, அதை பார்த்துக்கணும். அப்படி கேட்குறார். அம்பாளை பற்றி ரொம்ப வசதியாக சொல்லிட்டார், ஹிமவானை பற்றி ரொம்ப வசதியாக சொல்லிட்டார், மாமனாரை பற்றி முன்னாடியே வசதியாக பேச ஆரம்பிச்சுட்டார். மாமனாரை மெச்சின மாப்பிள்ளை யார், கல்யாணத்துக்கு முன்னாடியே பரமேஸ்வரன் தான். அப்படி எல்லாம் பேசினோன்னா அம்பாளுக்கு கொஞ்சம் கிருன்னு ஏறுமோ இல்லையோ. நம்ம தபஸை பாரு, யாரோ ஒருத்தர் கண்ணு முன்னு தெரியாமல் ஒருத்தர் வந்தார், என் தபஸை பற்றி அவ்வளோ கிரேட்டாக பேசுகிறார், எங்கள் அப்பாவை பற்றி அவ்வளோ கிரேட்டாக பேசுகிறார். அப்போது நாம் தான் தி பெஸ்ட், தபஸில் வேலை பண்ணுறதுல, கர்மம் பண்ணுறதுல, காரியம் பண்ணுறதுல நான் தான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு தோணல் வருமோ இல்லையோ. என்ன தான் இருந்தாலும், என்ன தான் தபஸ் பண்ணி எல்லாம் வினையும் எல்லாம் சம்பாதிச்சாலும் இந்த அகங்காரம் மாத்திரம் நம்மக்கிட்ட எப்போவாது எங்கேயாவது தலை தூக்கம் தான் செய்யும். அது அம்பாளுக்கும் வரும் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கும் தெரியும். அதனால தான் என்ன பண்ணார், அம்மா உன் தபஸுனால் மட்டும் நீ என்ன அடைய முடியாது, என்னுடைய தபஸும் உனக்கு ஈக்குவல் தபஸு, அதுக்கு மேற்பட்ட தபஸு தான். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்துட்டு நான் பண்ண தபஸும் அதுக்கும் மேற்பட்ட தபஸு, அதையும் கொஞ்சம் சேர்த்துண்டாதான் நீ என்னை அடைய முடியும். அதனால தப்பி தவறி கூட கர்வம் அடைஞ்சுடாதே உன் தபஸுனால, உன் அகங்காரத்தை இங்கே காட்டிடாத. இங்கே கொஞ்சம் இப்போ தலை ஏறிடுத்துனா என்ன ஆகும், இவ்வளோ தபஸும் வேஸ்ட்டாக போயிடும். அதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறார், உனக்கு கர்வம் வரும்ன்றத
இன்டைரக்டாக சொல்கிறார், என் தபஸையும் சேர்த்துக்கோ. அப்போ அவளுக்கு தெரியுமோ இல்லையோ, ஓ நம்ம தபஸ் ஒன்றும் பெரிய தபஸ் இல்லை, இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் சரியாகும் போல் இருக்குது, கொஞ்சம் புளி உப்பு காரம்லாம் கொஞ்சம் சேர்த்தா தான் அது புளிக்காய்ச்சல் ஒழுங்காக வரும்னு சொல்கிற மாதிரி இது ஏதோ நம்ம தபஸும் சேரணும் போல் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு தோணுமோ இல்லையோ, அப்போ கர்வம் வராதோ இல்லையோ. அதனால 2 தபஸையுமா சேர்த்து கர்வத்தை வராமலும் தடுத்து கொடுக்குறார். யார்? பரமேஸ்வரன் குருஸ்தானத்தில் இருந்து தபஸை மெச்சரக்கூடிய சமயத்தில் இவ்வளோ உபகாரம் பண்ணுறார். அப்படி அம்பாளுடைய தபஸானது பெரிய தபஸ். அதனால தான் இன்றைக்கும் நம்ம மாங்காடில் போனால் தபஸ் காமாட்சி அப்படின்னு பார்க்குறோம். பஞ்சாக்னி தபஸ் சொன்னாலும் 4 பக்கம் அக்னி மேலே சூரிய பகவானை பார்த்துட்டு காலை தூக்கி ஒத்த காலில் நின்று கட்டவரில் நின்று பங்காரு காமாட்சி, இந்த தபஸ் காமாட்சி கோவிலில் இருக்கோ இல்லையோ மாங்காடில் காஞ்சிபுரத்துலலாம். அப்போ அம்பாள் தபஸ் பண்ணுறா. எதுக்காக பண்ணுறா? உலகத்துக்காக பண்ணுறா. அப்போ நாமளும் தபஸ் பண்ண வேண்டாமா? அம்பாளை மாதிரி இப்படி வெயிலில் உட்காந்துட்டு தபஸ் பண்ண வேண்டாமா? குளிரில் உட்காந்துன்னு தபஸ் பண்ணா ஜலத்தில். அதுக்காக தான் இந்த ராமநவமியில் என்ன பண்ணிட்டான் பிருந்து, நல்ல வெயில் காலமாக இருக்குது, கார்த்தாலேருந்து ராமாயண பாராயணம் இருக்குது, நீங்களும் இந்த வெயிலில் உட்காந்துங்கோ, ஃபேனை போட்டுக்காமல் உட்காந்துன்னு நம்ம பாராயணம் பண்ணிட்டோம் வச்சுங்கோ, அதுதான் நம்மளுடைய பஞ்சாக்னி தபஸ். அதே மாதிரி நவம்பர் டிசம்பரில் குளிர் அடிக்கிறது, ஸ்ரீனிவாச மாமா மாதிரி சட்டையை போட்டுக்காமல் அப்படி உட்காந்துட்டு வேத பாராயணம் கேட்டுட்டானக்கு அதுதான் நமக்கு என்னது தபஸ். உட்காந்து நாம ஜபம் பண்ணால் அதுதான் தபஸ். இப்போ நம்ம தபஸ் நாம் எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம உட்காந்துன்னு ஒழுங்காக ராமநவமியில் பாராயணம் பண்ணிட்டு இருந்தால் போகிறோம். மேலே கீழே பார்க்காம சேரை எடுத்து ஃபேனுக்கு நேராக போட்டுக்காமல் தள்ளி உட்காந்து முன்னாடி உட்காந்துட்டு பாராயணம் பண்ணிட்டு இருந்தால் அது என்னது நம்மளுடைய பஞ்சாக்னி தபஸ். அதுலேருந்து கிடைக்கக்கூடியது என்னது ராமபிரசாதம், பிருந்து பிரசாதம். இப்படியெல்லாம் இப்போ தபஸ் நமக்கும் சொல்லி கொடுத்துருக்கா. அவள் பண்ண மாதிரி நம்ம பண்ண வேண்டாம், நமக்கு ஏற்ற மாதிரி தானே, விரலுக்கு ஏற்ற மாதிரி தானே வீங்கணும். அப்போ நமக்கு விரலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தபஸ் பண்ணி பகவான் அடைவதற்கு இது மாதிரி பார்வதி பரமேஸ்வரன் அடைஞ்சா மாதிரி அடைஞ்சு ஒரு குமரனை கொடுத்தாலும் இல்லையோ, அந்த மாதிரி உலகத்துக்கு நாமளும் அடைவதற்காக தான் இந்த குமார சம்பவத்தில் ஒரு ஸ்லோகத்துலேயும் ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் தான். தபஸ் பண்ணுறவாளுக்கு வயசு கிடையாது, விஷயம் கிடையாது. யாராக இருந்தாலும் அவளை பூஜை பண்ணுறது வயஸ் சமீட்சத்தை, என்ன வயஸ் சமீட்சத்தை என்று, அதாவது ஒரு நாம ஜபம் பண்ணிருந்தா கூட நாம் பண்ணியிருந்தானாக்கா யாரோ சின்னவாளாக இருந்தாலும் அவள் அந்த தபஸ் பண்ணிட்டுருக்கா. நம்ம உட்காந்து கேட்குறது ஒரு தபஸு, எப்போவுமே சொல்கிற மாதிரி சொல்கிறது ஒரு தபஸு, கேட்குறது ஒரு தபஸு, சும்மா உட்காந்துருக்கிறது ஒரு தபஸு. முதல் தபஸு மௌனம்னு சொன்னா இல்லையா, சும்மா உட்காந்துருக்குறது, சும்மா இரு சொல்லறேன்னு சொன்ன மாதிரி சும்மா உட்காந்துருக்கிறது ஒரு தபஸ். இப்படியெல்லாம் நம்மளால் முடிஞ்ச தபஸை ஒழுங்காக பண்ணணும். மனசில் எந்த விதமான விகாரம் இல்லாமல் கல்மிஷம் இல்லாமல் பண்ணின்னு இருக்கணும். இப்போ ஏற்பட்ட விஷயத்தெல்லாம் மிருந்துமா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா. இன்றைக்கி எப்படியெல்லாம் தபஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கா. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள்லாம் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கா. அதனால தான் அவளுக்கு ஞானவன மயூரின்னு ஒரு டைட்டில் உண்டு அவளுக்கு. அவளோட பேருக்கு முன்னாடி பார்த்தானாக்கா என்னது, ஞானவன மயூரி. அந்த ஞானவன மயூரி இன்றைக்கி இந்த பாட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். கௌரி கிரிராஜகுமாரின்னு ஒரு பாட்டு நான் பார்த்தல, அந்த பாட்டில் 2வது லைன் கானவன மயூரின்னு வந்திருக்கு. அது அம்பாளா கானவன மயூரின்னு பாடினா, அந்த கானத்துக்கு பதிலாக இங்கே என்னது ஞானவனம். ஞானவனம்னா ஞானத்தினுடைய தோட்டத்தில் விளையாடக்கூடிய மயில். கானவன மயூரினா பாட்டினுடைய தோட்டத்தில் விளையாடக்கூடிய மயில். அப்போ ஏற்பட்ட அந்த கிரிராஜகுமாரி பாட்டு இன்றைக்கி வந்தது. ஞானவன மயூரி டைட்டிலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பாட்டு. அப்போ ஏற்பட்ட அந்த ஞானத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து நாமெல்லாம் எப்படி எல்லாம் பரமேஸ்வரன் பார்வதி எல்லாம் எப்படி தபஸ் பண்ணான்றதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. சீக்கிரமாகவே அடுத்த முத்துக்குமரன் இந்த குமார சம்பவம் கேட்டுகிட்டே இருக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்லோகங்கள்லாம் ரசமாக இருக்கும். மற்றதெல்லாம் குழப்பி விடும், குழம்பாக இருக்கும். இது கொஞ்சம் ரசமாக இருக்கும். அந்த ரசத்தில் கொஞ்சம் நாமளும் ராசத்தை அனுபவிப்போம் அடுத்து சீக்கிரமாகவே என்று சொல்லிக்கொண்டு அவளுக்கு பாமா மாமி பிரசாதம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கிறது. அடுத்த வாரம் முத்துப்பட்டருடைய திருப்பாவை வைபவம் இருக்குது சனி ஞாயிறில். அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து ராமநவமி உற்சவம் ஆரம்பம். ஏற்கனவே சொன்ன மாதிரி காலம்பர ராமாயண பாராயணம், சாயந்தர தேவி மகாத்மிய பாராயணம் கர்ப்போத்சவத்தில். ஜரணோத்சவத்தில் ராமாயண பாராயணம் கார்த்தாலையும் உண்டு, சாயந்தரமும் உண்டு. பாராயணம் வித் உபன்யாசம். 6ஆம் தேதி ராம நவமி அன்னைக்கு பஞ்சரத்ன கீர்த்தனை, அம்சானந்தம் குழந்தைகளுடைய பஜன அமிர்தம். அதற்கப்புறம் 12ஆம் தேதி அன்னைக்கு சீதா மாமியுடைய கச்சேரி. 14 விஷுக்கணி, சாயந்தரம் பஞ்சாங்க படனம், ராத்திரி ரோகிணி ஸ்ரீநாத்தினுடைய கச்சேரி.
அதுக்கப்புறம் 19-20 அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். 19-20 சீதா கல்யாணம் நாக்பூர் பாகவதரோடு. அது கல்யாணம் வந்து சாயந்தரம் தான். உடனே காலம்பர கல்யாணம் எல்லா வருஷம் மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நினச்சிக்காதீங்க. சனிக்கிழமை அன்றைக்கி அஷ்டபதி 19ஆம் தேதி சாயந்தரம் பஞ்சபதி பாக்கி இதெல்லாம் ராத்திரி பூஜை தியானம் 7, 8, 9 மணியோ 8:30 மணியோடு முடிஞ்சு போயிடும். 11 மணி 12 மணி வரைக்கும்லாம் கிடையாது. அடுத்த நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால தான் 9 மணிக்கு தான் திவ்யநாமம் தீப பிரதட்சணம். அது 12 மணியோடு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி 7 மணிக்கு தான் கல்யாணம். அதனால் இந்த வாட்டி சீதா கல்யாணம் சாயந்தரம் கார்த்தால கிடையாது. எல்லாம் டைமுக்கு முடிச்சிடணுங்கிறதுனால 1 மணி 2 மணின்னு இழுக்கக்கூடாதுங்கிறதுனால முதல் நாள் ராத்திரியும் 8:30 மணிக்கு முடிஞ்சிடும். கல்யாணத்தன்னைக்கும் மத்தியானம் 12 மணிக்கு முடிஞ்சிடும். அன்றைக்கி ராத்திரி 8:30 மணிக்கு சீதா கல்யாணம். பத்ததி பிரகாரம் 19-20 சீதா கல்யாணம் நடக்கும். எல்லோரும் ராமநவமி உற்சவத்தில் பத்திரிகை சீக்கிரமே வரும். வந்து கலந்துட்டு நித்தியப்படி தினசரி சத்சங்கத்துலேயும் கலந்துட்டு பரமஸ்ரேயஸ் அடையணும்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா.